உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனம். உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் நீ அறிய கடவாய். Know therefore that the Lord thy God is God, thy faithful God, which keepeth covenant and mercy with them that love him and keep his commandments to 1,000 generations. தேவனுடைய தாசனாகிய மோசே, Moses, the servant of God, நீண்ட நாள் ஊழியத்தினுடைய முடிவிலே தன்னுடைய சபையாருக்கு சொல்லுகிற சில வார்த்தைகளை இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். after long service to God, we find him uttering certain words. ஒரு பெரிய திரள் கூட்டமான மக்கள் 6 லட்சம் புருஷர்கள் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். 6 lakh people proceeded from the land of Egypt. ஆனால் இப்பொழுது அந்த 6 லட்சம் புருஷர்களிலே யோசுவா காலேப் தவிர வேறு யாரும் இல்லை. So apart from that 6 lakh, apart from Joshua and Caleb, none else were present. அவர்கள் ஒருவேளை இந்த செங்கடலை கடந்த வேளையிலே அற்புதங்களை கண்ட வேளையில் சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பார்கள். Probably when crossing the Red Sea and looking at miracles, they would have been young. ஒருவேளை தேவனுடைய கரத்தை அவர்கள் காணாமல் இருந்திருப்பார்கள். They would not have seen the hand of God. அவர்களுடைய பிள்ளைகள் தான் இப்பொழுது இங்கே வனாந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். Their children who have come to the wilderness. ஆகையினாலே இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே அடிக்கடியாக நீங்கள் அறிய வேண்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். On and often it is written, thou ought to know in the book of Deuteronomy. இங்கே அவர் அறிய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்திலே saying, know therefore, தேவன் ஒரு மனிதனோடு பண்ணுகிற உடன்படிக்கையை 1000 தலைமுறை மட்டும் காக்க உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். The covenant that God makes with man, he is able to keep it for 1,000 generations. இந்த உலகத்திலே உள்ள எல்லா உடன்படிக்கைகளுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. Looking at the covenants in this world, there is a season period. ரெண்டு பேர் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். 2 people make a covenant. அந்த உடன்படிக்கை ஒரு கால அவகாசம் இருக்கிறது. There is a time factor. உதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய விவாக வாழ்க்கைக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். For example, a girl and a boy, they come to a covenant when they marry. அவர்கள் உடன்படிக்கை பண்ணும்போதே சொல்லுகிறார்கள். So when they promise to say, மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று சொல்லுகிறார்கள். till death separate us. உடன்படிக்கை இப்பொழுதுதான் பண்ணுகிறார்கள். They are making the promise now. அந்த பண்ணும்போதே ஒரு காலத்தை குறிக்கிறார்கள். Even while making the promise, எந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் கொடுத்தாலும் ஒரு காலம் இருக்கிறது. There is a period for all the promises. ஆனால் தேவன் பண்ணுகிற உடன்படிக்கைக்கு எவ்வளவு காலம் இருக்குன்னு சொன்னால் 1000 generation. But for the covenant of God is 1,000 generation that he is able to keep the promise. 1000 தலைமுறை மட்டும் தேவன் உடன்படிக்கையை காக்கிறவர். God is able to keep his promise for 1,000 generations. நான் உடன்படிக்கை பண்ணுவேன், ஆனால் if I would make a promise, இந்த உடன்படிக்கையினுடைய காலம் எவ்வளவு? what's the time period for this? நான் 1000 தலைமுறை மட்டும் நான் இருக்க முடியாது. I may not live for 1,000 generations. நான் சில காலம் இந்த உலகத்திலே வாழுகிறேன். I would live only for a certain period. எனக்கு பின்னால ஒரு தலைமுறையை நான் விட்டு போகிறேன். And after that I'll leave the next generation. அடுத்த ஒரு ஜெனரேஷன் இருக்கிறது. Then there's another generation. 1000 தலைமுறை மட்டும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன் இந்த உடன்படிக்கையை மட்டும் மறக்கிறதே இல்லை. God is alive for 1,000 generations, never ever forgets his promise. அப்படியானால் ஒன்றை நீங்கள் மறந்து போக கூடாது. If that be so, one thing you need not have to forget. நாம் பண்ணுகிற உடன்படிக்கையை தேவன் காக்கிறது போல நாம் பண்ணின உடன்படிக்கையை நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த உடன்படிக்கையை நாம் காத்துக்கொண்டவர்களாக அந்த உடன்படிக்கையோடு நாம் இந்த உலகத்திலே மரிப்போமானால் தேவன் இந்த உடன்படிக்கை நம்முடைய ஜெனரேஷன் தலைமுறையாக காத்துக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். Even as God keeps his promise, likewise if we keep his promise and live accordingly and pass away, he is able to pass this promise to our generation. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God.
நீங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், go to Exodus 2nd chapter verse 24. அங்கே ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறோம். We read of an incident. ஆபிரகாம் மரித்து போனார், Abraham passed off, ஈசாக்கு மரித்து போனார், Isaac passed off, யாக்கோபு மரித்து போனார். Jacob died. இந்த யாக்கோபு எகிப்துக்கு போகிறார். So now they go to the land of Egypt. அங்கே எகிப்திலே யோசேப்பு என்கிற மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். So in Egypt the people are blessed through Joseph. அங்கே பல வருஷங்களாக நன்மை அனுபவிக்கிறார்கள். For several years they come across goodness. ஆனால் ஏறக்குறைய ஆபிரகாமில் இருந்து ஏறக்குறைய 400 வருஷத்துக்கு பின்னாலே இவர்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள். So after 400 years since Abraham, they become captives in that land. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பி இந்த ஜனங்களை அடிமைகளாக மாற்றினான். A king not knowing Joseph rose up and made these people captives. ஜனங்கள் கதறினார்கள். And the people cried. ஜனங்கள் அழுதார்கள். People wept. ஜனங்கள் பெருமூச்சு விட்டார்கள். The people sighed. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது. Now the word of God says. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, in Exodus 2nd chapter verse 24. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார். And God remembered his covenant with Abraham, Isaac and with Jacob. தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டார். God heard their sighing. அந்த பெருமூச்சை கேட்டு தேவன் எதை நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால், After hearing the sighing, what did he remember? ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கை. The covenant that he made with Abraham. இன்னைக்கு இந்த பெருமூச்சு விடுகிற ஜனங்கள், People who are now sighing. இன்னைக்கு அடிமையாய் கிடக்கிற ஜனங்கள், People who are captive. இன்றைக்கு நெருக்கத்தில் இருக்க மக்கள், People who are misconstrued. இவர்கள் யாரும் ஆபிரகாமை பார்த்ததில்லை. None of them had seen Abraham. ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை பார்த்ததில்லை. They not see the covenant God made with Abraham. ஆனால் வேதம் சொல்லுகிறது, The word of God says. 400 வருஷத்துக்கு முன்னதாக தேவன் பண்ணிய உடன்படிக்கையை நினைத்து அவருடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார். God remembered the covenant that he made with Abraham 400 years back and he delivered them. ஏன்? Why? ஆபிரகாம், Abraham, ஈசாக்கு, Isaac, யாக்கோபு, Jacob, இவர்கள் தேவனோடு பண்ணிய உடன்படிக்கையிலே கடைசி வரைக்கும் அந்த உடன்படிக்கை உண்மை உள்ளவர்களாக இருந்தார். these people were faithful to the covenant that they made with God. ஆகையினாலே அவர்களுடைய சந்ததிகள் இங்கே வேதனை அனுபவிக்கிற வேளையிலே தேவன் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உதவி செய்தார். For when their seed suffers and comes across agony, God remembers his promise. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்களானால், When you come to the New Testament, பல நூறு வருஷங்களுக்கு பின்பதாக after 11 years, என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். my Lord Jesus Christ came to this world. அவர் மரித்தார். He died. அவர் சொந்த ஜனங்களே, இந்த யூதர்களே அவரை கொலை செய்தார்கள். His own people, the Jews, murdered him. இந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளே அவரை கொலை செய்தார்கள். It was the children of Abraham who destroyed Jesus. அவரை தள்ளினார்கள். They cast him away. தோட்டத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவரை கொலை செய்தார்கள். They killed him apart from the garden. ஆனால் வேதம் சொல்லுகிறது, Where did God say? இவர்கள் தள்ளினாலும் தேவன் அவர்களை தள்ளிவிடவில்லை. God never rejected his people. ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Romans 11:1. தேவன் தள்ளிவிட்டாரா என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. Whether God has cast his people? No. ஏன்? Why? நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன். For I belong to the seed of Abraham. பவுல், நான் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறேன். I belong to the seed of நான் Abraham. பென்யமீன் கோத்திரனா இருக்கிறேன். I belong to the tribe of Benjamin. ஜனங்கள் தள்ளிட்டாங்க. The people have rejected him. இயேசுவை கொலை செய்தாங்க. They have destroyed Jesus. ஆனா தேவன் அவர்களை தள்ளிடல. God never ever cast them away. நீங்கள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், Romans 11:28. நீங்க பிதாக்களின் நிமித்தமாக அவர்கள் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள். So they were loved for the sake of the fathers. பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பின்பதாக After thousands of years, இந்த ஜனங்கள் மேல் ஏன் அன்பு கூறுகிறார்? why he loved the people? நான் சொல்வேன், இன்றைக்கு அன்பு கூறுகிறார். I would say he loves the people today. இன்றைக்கும் தேவன் தள்ளிவிடவில்லை. Even today God has not rejected them. இன்றைக்கு அவர்கள் எப்படி அழைக்கிறார்கள் என்று How கேட்டால், does God call his people? ஆபிரகாமின் தேவனே, The God of Abraham, ஈசாக்கின் தேவனே, God of Isaac, யாக்கோபின் God தேவனே of Jacob. என்று சொல்லிதான் அழைக்கிறார்கள். Likewise they call தேவன் God. அவர்களை தள்ளிவிடவில்லை. God has never rejected them. அவர்கள் பிதாக்களின் நிமித்தமாக அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள். So they are loved because of the forefathers. ஆகையினாலேதான் Therefore, நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் பார்த்தீர்களானால், verse 19, அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, அவன் என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்பாக அவன் சந்ததிக்கும்
நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். இதைத்தான் பவுல் எழுதுகிற வேளையிலே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்பீர்களானால், தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின போது சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததிக்கு என்று வாக்கு பண்ணினார். So when God promised Abraham, he promised to his seed and not to the generation. அந்த சந்ததி கிறிஸ்துவே. That seed is Christ. சந்ததி கிறிஸ்துவே. And that generation. அப்படினா ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின பொழுது, when God promised Abraham, உடன்படிக்கை பண்ணின போது, when he made a ஈசாக்கோடு பண்ணுவேன், அவன் சந்ததி என்று சொல்லு கிறிஸ்துவே. I would promise to Isaac as well as to his generation. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எத்தனையோ தலைமுறைகளுக்கு பின்னதாக after several generations, தேவன் தம்முடைய உடன்படிக்கையை காக்கிறார். God is able to fulfill his promise. நான் சொல்லுவேன், I would say, இன்னைக்கு நீங்க உட்கார்ந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? reason as to why you are seated here. தேவன் தம்முடைய உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர். God is faithful to his promises. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். God promised Abraham. அவர் சந்ததி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொன்னார். He says he would promise to his generation. There is a இந்த கிறிஸ்து உலகத்தில் வரும்போது சொன்னார், when Christ came to this world, இது நான் பண்ணுகிற புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். This is the covenant of the New Testament. இன்னைக்கு நீங்களும் நான் ஒரு புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாய் உட்கார்ந்து இருக்கிறோம். Today we are seated as a New Testament Christians. இந்த பாக்கியம் எதனாலே கிடைத்தது? How come this privilege? தேவன் 1000 தலைமுறை மட்டும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God is faithful even to 1000 generations. யாருக்கு? For whom? இந்த உடன்படிக்கை பண்ணினவர்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய காரியங்களை நிறைவேற்றுவார்களானால் அவர்களுக்கு தேவன் 1000 தலைமுறை மட்டும் காக்கும். If they would fulfill the statutes and the commandments of God, God is able to fulfill his covenant for 1000 generations. சுருக்கமாக சொன்னால், in short, தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள், those who made the covenant with God, அந்த உடன்படிக்கைக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால், if we be faithful to that covenant or promise, நம்முடைய பிள்ளைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே we இல்லை. need not have to worry about our children. நம்முடைய பிள்ளைகளை காப்பார். He would preserve our children. பிள்ளைகளின் பிள்ளைகளை காப்பார். He would protect. நான் நினைக்கிறேன், நீங்க வீட்டை சம்பாதிச்சு வைங்க, you would நீங்க earn, சொத்தை சம்பாதிச்சு you would வைங்க. earn your wealth. எத்தனை முறைக்கு சம்பாதிக்க முடியும்? How long could you earn? எத்தனை தலைமுறைக்கு சம்பாதிக்க முடியுங்க? To what extent? எவ்வளவுதான் பாடுபட்டு எத்தனை தலைமுறை சம்பாதிச்சிட போறீங்க? How much you can toil and earn for your generation? நீங்கள் சம்பாதிக்கிற எல்லாவற்றை காட்டிலும் Whatever நீங்கள் சம்பாதித்த தேவனை மாத்திரம் உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து விட்டு போவீர்களானால் உங்கள் தலைமுறை 1000 தலைமுறை மட்டும் நீங்கள் கவலை இல்லாமல் நீங்கள் கண்களை மூடலாம். If you leave God whom you have earned to your seed, you can go without any worries. Need not have a 1000 தலைமுறை மட்டும் உங்கள் பிள்ளைகளை காக்கிற தேவன் அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிப்பார். God is able to preserve your seed for 1000 generations. He lives and he is alive. ஆகினால் தாழ்மையா நான் சொல்லுவேன், If I tell you humbly, உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமை என்னவென்றால், the responsibility that has fallen on us, அந்த உடன்படிக்கையை நான் உண்மை உள்ள, அவர் உண்மை உள்ளவர், he is faithful. தேவன் காக்க உண்மை உள்ளவர். God is faithful in his covenant. அவர் உடன்படிக்கை காக்க உண்மை உள்ளவர். He is faithful to keep his covenant. நானும் உண்மை உள்ளவனாய் உடன்படிக்கை காத்துக்கொள்ளும். That we may also be faithful in keeping the covenant of God. நான் இந்த உடன்படிக்கை யோசித்த வேளையிலே, When I thought of this covenant, உடன்படிக்கை பண்ணுவதற்கு மிக முக்கியமான 3 காரியங்கள் தேவை. 3 factors are needed to make this promise. நாம் எல்லாரும் இந்த காரியத்தினால் உடன்படிக்கை பண்ணி இருப்போம். We would have promised this factor. இன்றைக்கு நாம் யோசிக்கணும், Today we have to consider இந்த உடன்படிக்கைக்கு நான் உண்மையா இருக்கிறேனா? whether I am faithful to the promise that I நல்லா made. கவனிங்கள். Consider me நாம் carefully. கண்களை மூடும்போது When we close our eyes, இந்த உடன்படிக்கையோடவே நாம் கண்களை மூடணும். we ought to close our eyes with the covenant that we made with God. முதலாவதாக First, 1 பேதுரு 1 Peter 3ஆம் அதிகாரம்
3rd chapter, 21ஆம் வசனத்தை நீங்கள் verse வாசித்தீர்கள். 21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை மாமிச நீக்குதலாயிராமல் அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் தேவனை பற்றும் நல்ல மனச்சாட்சியாய் இருந்து உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அப்போ ஒரு உடன்படிக்கை நாம் பண்ணி இருக்கிறோம். So we have made a covenant. எதனால உடன்படிக்கை பண்ணினோம்? How have we made the ஒரு covenant? நல்ல மனச்சாட்சியோடு உடன்படிக்கை பண்ணி. The good conscience we have made the covenant. நாம் துர்மனச்சாட்சி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவித்தோம். We lived with a bad conscience in this world. பட் தேவன் இரத்தத்தினாலே நம்மை கழுவினார். God washed us with his blood. நம்முடைய துர்மனச்சாட்சி நீங்க நம்மை சுத்திகரித்தார். He sanctified us and removed the bad நம்மை conscience. சுத்திகரித்து உடன்படிக்கை பண்ணினார். After sanctifying us, he made the covenant. நல்லா கவனிங்க. Consider me. உதாரணமாக உலகத்துல பாருங்க. For example, in this world, ஒரு உடன்படிக்கைன்னு சொன்னால் ஒரு அடையாளம் தரிப்பிக்கிறார்கள். covenant means attributing a sign. நாம அதை போடுறது இல்ல. We do not put that ஆனா sign. உலக பிரகாரம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டா ஒரு தாலியை கட்டுறாங்க. If you look at the world, they go for the thought. ஒரு மோதிரம் போட்டுக்கறாங்க. They put on the ring. அடையாளத்தை கேட்கிறார்கள். They ask for a symbol. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, What do they say? கல்யாணம் பண்ணனது எப்படி தெரியும்? How do you know that you are married? அதனால ஒரு அடையாளம் போட்டுக்கறாங்க. So they put on a symbol. அது சரியா தப்பா நான் பேச வரல. I do not want to argue whether it is correct இப்போ or wrong. நீங்க ஒரு நாள் ஆண்டவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவர் உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. Now you are married God and you made a promise to him. எத்தனை பேர் நேசனான அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். How many of you have taken baptism? சரி, Say இவ்வளவு hallelujah. பேர் யாரை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? Whom have you married? Yes. You are married Jesus. ஏசப்பாவை கல்யாணம் பண்ணிட்டீங்க நீங்க. Now you are married Jesus. உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. You have made the covenant. சரி, எங்க அடையாளம் போட்டுக்கிறீங்களா? கழுத்திலேயாவது கையிலேயாவது? Have you put on a sign or symbol that you are married Jesus? Have you put on a 10 வருஷம் 20 வருஷம் வாழ போறதுக்கே அடையாளம் போடுறீங்க. You put on a symbol for 10 or 20 நிச்சயமா கட்ட years. போற ஆளுங்க ஏன் அடையாளம் போடல? You are going to marry him eternally. Why not a symbol? ஏன் அடையாளம் போடலன்னு கேட்டீங்க. Why you have not put on இந்த the sign? உடன்படிக்கைக்கு என்னதான் வேணும்னு கேட்டீங்க. What is needed for the covenant? நல்ல மனச்சாட்சி வேணும். You need only a good conscience. இந்த மனச்சாட்சியோடு நீங்க உடன்படிக்கை பண்ணுனீங்க. So you have to make the promise with a good இப்போ இந்த conscience. உடன்படிக்கை சரியா இருக்கா இல்லையா என்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ரெண்டு பேருக்குள்ள மனச்சாட்சி சரியா இருக்காங்கிறது கரெக்ட். So we have to find out whether the conscience between the two is correct. Only then we can know that the covenant is correct. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to the name of God. உடன்படிக்கை அங்க இருக்கிறார். Oh, one person is there having made the covenant. நான் இங்க இருக்கிறேன். I'm here. அவர் எதை பார்க்கிறார்? What does he look at? மனதை பார்க்கிறார். He's looking at a mind. மனுஷன் முகத்தை பார்க்கறான். The man looks at the face. ஆண்டவர் மேல உட்கார்ந்து மனதை பார்க்கிறார். The Lord seated above looks at a mind. என்னுடைய மனச்சாட்சியோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன். I made the covenant with my conscience. இதே மனச்சாட்சியோடு நான் வாழ்வேனானால் அந்த உடன்படிக்கையில நான் நிலைத்திருக்கிறேன். If I live with the same conscience, I stand in the covenant that I made to God. என்றைக்கு நான் மனச்சாட்சியை விட்டுட்டனோ, When I leave my conscience. சொல்றேன், உதாரணம் சொல்லலாம் பாருங்க. For example, ஒரு கல்யாணத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. a problem came in a certain marriage. கல்யாணத்து அன்றைக்கே பிரச்சனை வந்துருச்சு. On the day of marriage, the problem cropped up. வந்தோடனே என்ன பண்ணா தெரியுமா? You know what they did? நல்ல ஒரு 8 சவரன் தாலி. A thali for 8 hours. அதை கலத்தினா, She removed. உன் தாலியை நீயே வச்சுக்க மோனேன்னு போட்டு. You have the thali with you, and she just went off. அப்ப என்னாச்சு? What happened? அடையாளத்தை கழட்டியாச்சு. She removed the sign. உடன்படிக்கை முறிஞ்சு போச்சு. The covenant is broken. யாரும் பார்க்க வேண்டியல, அடையாளம் கழுத்துல தாலி இல்ல. And now no more thali in her neck. ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையில The covenant that you made. நல்ல மனச்சாட்சியோடு பண்ணணும். You ought to make it with a good conscience. மனச்சாட்சி தவறி போச்சுன்னா, Lose your conscience. ஆண்டவருக்கு நமக்கு நடுவுல உடன்படிக்கை முறிஞ்சு போச்சுன்னு The அர்த்தம். covenant that between me and God is broken. நீங்க என்னதான் நீங்க பேசினாலும், Whatever you may come and talk, இருதயத்தை பார்க்கிற தேவன், God looking at your heart. இந்த மனச்சாட்சியை தேவன் காண விரும்புகிறார். God desires to look at your conscience. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the name of God. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற வேளையிலே, Paul when writing to Timothy, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நீங்கள் 1 வாசித்தால், Timothy 1st chapter 18 and 19. குமாரனாகிய தீமோத்தேயுவே,
உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு நான் ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்ல மனச்சாட்சியும் உடையவனாய் இரு. நீ என்ன செய்யணும்? What have you got to do? நீ என்ன செய்யணும்? What have you got to do? நல்ல போராட்டத்தை நீ போராடணும். You have got to fight a good fight. நீ போராடணுமானா உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா what's needed? உனக்கு விசுவாசம் வேணும். You need faith. உனக்கு நல்ல மனச்சாட்சி வேணும். And you need a good conscience. சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா what about some? தங்கள் மனச்சாட்சியை தள்ளிவிட்டு they have put away their conscience. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். And they have made their faith a shipwreck. கப்பல் முழுகி போகல. The ship is not sunk. கப்பல் ஆனா என்ன செய்ய முடியாதுன்னா சேதமான கப்பல் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா கரை சேர முடியாது. The ship that is wrecked cannot come to the shore. கப்பல் சேதப்படுத்திட்டீங்க. The ship is wrecked. இந்த விசுவாசமாகிய கப்பல் கரை சேர முடியாது. Faith which has become a shipwreck cannot reach the shore. Paul says, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். I have fought a good fight. என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept my faith. என் ஓட்டத்தை நான் முடித்தேன். And have run my race. இப்பொழுது நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Now a crown of righteousness is kept for me. When? என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். When I hold my faith. போராடினேன். When I fought a good ஓட்டத்தை முடிச்சேன். When I finished my race. கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. A crown is kept for me. சுருக்கமாய் சொன்னால் என்னுடைய விசுவாசம் கரை போய் சேர்ந்தது. My faith has gone to the other shore. என்னுடைய விசுவாசத்தை கடைசி வரை கொண்டு போனேன். I took my faith along with me to the எப்படி கொண்டு போனேன்னு சொன்னால் ஒரு taken பெரிய போராட்டத்தை நான் போராடினேன். I fought a good fight. பவுல் எழுதுகிறார், நீ நல்ல போராட்டத்தை போராடணுமானா நீ யாரா இருக்கணும்னா நல்ல மனச்சாட்சியோட இருக்கணும், விசுவாசத்தோட. You got to fight a good fight. You need a good conscience and a good faith. விசுவாசத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு நல்ல மனச்சாட்சியை தள்ளி விடுவாயானால் உன் கப்பல் கரை போய் சேராது. Your ship will not reach the shore. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். We believe God. தேவனை நம்புகிறோம். We do trust God. நாம் பின்பற்றுகிறோம் உண்மை. It's true we follow him. கிறிஸ்தவ ஜீவியத்திலே Christian life மனச்சாட்சியை மாத்திரம் நாம் விட்டு விடுவோமானால் அல்லது தள்ளி விடுவோமானால் நம்முடைய ஓட்டம் ஆபத்திலே முடிந்துவிடும். Our race is in danger. இன்றைக்கு பாருங்கள், நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் என் மனசு அறிவார் பிரதர். The Lord knows my mind. கர்த்தர் மனசு அறிவார். The Lord knows my mind. அறிவார். Yes. ஒரு விளக்கம் சொல்கிறவங்களுக்கு I'll tell you in detail. ஒரு முறை நாங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணினோம். Once we were traveling in an express train. வண்டி full packed. The train was packed with people. ஒரு ரெண்டு தம்பிமார், two youngsters, நல்லா கையிலே மோளம் அடிச்சாங்க. They were drumming with their hands. இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி they were disturbing the entire. அவங்க தான் இந்த வண்டியிலேயே சந்தோஷமா இருக்கிற மாதிரி போனாங்க. And they made assurance that they were very happy in the train. ரொம்ப ஹாப்பியா வந்தாங்க. They came very happy. ஒரு 1 hour ட்ரெயின் போயிருக்கும். The train would have gone for 1 hour. திடீர்னு பாட்டு நின்னுச்சு. Immediately the song stopped. அவன் முகம் எல்லாம் அப்படியே வெளிரி போச்சு. And the face became. ஒருத்தன் முகத்தை ஒருத்தன் பார்க்கறான். வண்டி ஸ்பீடா போயிட்டு இருக்கு, இறங்க முடியாது. They cannot get down from the train. நான் பார்த்தா இதனடா ரொம்ப வெள்ளனப்பா டக்கு நின்னுடுச்சு. How come they stopped drumming? எல்லாம் பெரியவங்க எல்லாம் நிறுத்தல, திடீர்னு நின்னுடுச்சு. And all of a sudden the drumming stopped. அவனுக்கு பார்க்குற பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு கோட்டு போட்டாயே ஏறி வராரு. A gentleman with a black coat. The ticket examiner came. டிடிஆர் ஏறி வராரு. So the ticket examiner came. என்ன தெரியுமா உண்மை? இந்த ரெண்டு பேரும் without ticket. These two people are ticketless travelers. ரெண்டு பேரும் டிக்கெட் இல்லாம பிரயாணம் பண்றான். They're traveling without tickets. ஜர்னி எப்படி இருக்கு? happy, பயங்கர. The journey is very happy for these. எப்போ மனசாட்சி அடிச்சதுன்னா பார்க்க வேண்டிய ஆளை பார்த்தது. They saw the person whom they had to see. ட்ரெயின்ல 100 பேரை பார்த்தாலும் பயமே இல்ல. They were not afraid of the hundreds of people. மனசாட்சி வாதிக்காது. So no conscience. போலீஸ்காரரே வந்தாலும் காக்கி சட்டையை பார்த்தாலும் பயப்படாது. They won't be afraid of the ஆனா அந்த கருப்பு சட்டையை பார்த்ததுனா பயம் வந்துரும். Looking at the black coat, they would fear. அந்த ஒரு ஆளை பார்த்தாதான் மனசேகம். So they would be shaken when they see. பாருங்க, ஆதாம் ஏவாள்ட்ட ஆண்டவர் கட்டளை கொடுத்தார்.
God gave the commandment to Adam and Eve. பழம் சாப்பிடாத, You should not eat the fruit. புசிக்கிற நாளிலே சாவாய். The day you eat the fruit, thou shalt புசித்தாங்க, die. They did. நிர்வாணி ஆனாங்க. They became naked. நல்லாவே தெரியும். They knew pretty well. நான் சொல்லுவேன், உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? You know what they did? ரெண்டு பேர் வஸ்திரத்தை எடுத்தாங்க, They took the, இலையை தச்சாங்க, they மூடிட்டாங்க. covered ஓகே, the thing. They felt it was okay. அங்கே தான் இருக்காங்க. They are there in the garden. அதே தோட்டத்தில் இருக்காங்க. They are there in the garden. பழைய வேலை செய்துகிட்டு இருக்காங்க. And they are doing the work. ஒண்ணுமே இல்ல. Nothing else is there. எப்ப இடிச்சது தெரியுமா? When it shook. சாயங்கால வேளையில தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டாங்க. During the evening hours they heard. நான் சொல்லுகிறேன், God walked. ஒருவேளை இயேசு தேவன் அந்த சாயங்காலம் வராம, Probably God would not have come that evening. ஒரு 4000 வருஷம் வராமலே போயிட்டாலும், Had he not come for 4,000 years. இவன் சாகுற வரைக்கும் 1000 வருஷம் வராமலே போயிட்டா, Had he not come இவன் for, இதே ட்ரெஸ்ல மேனேஜ் பண்ணி அங்கே உட்கார்ந்திருப்பான். he would have been with the same dress for 1,000 years. ஆனா எப்ப மனசாட்சி வாதிச்சது? When did his conscience prick him? தேவ சத்தத்தை கேட்டு தேவனை அறியும் போது. When they heard God's voice and when they knew that God had come. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அநேகர் ஒரு சிலர் வந்து விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடித்த ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தார்கள். John 8, they brought an adulterous woman to Jesus. அவளை கொண்டு சொன்னாங்க, மோசேயின் பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிய வேண்டும். According to the law of Moses, where God has stoned her. மோசேயின் பிரமாணம் கல்லெறிய வேண்டும். So the law of Moses says to stone her. இயேசு காது கேட்காத போல அப்படியே கொல்லிட்டே இருந்தார். Jesus appeared as if he was deaf. இவனுங்க திரும்ப திரும்ப பேசறான். These people went on arguing. மோசேயின் பிரமாணத்தின்படி கல்லெறியணும். We have to stone her. அவங்களுக்கு என்னன்னா, நாமெல்லாம் மோசே பிரமாணத்தை கைக்கொள்றோம். They felt they are. இந்த இயேசு மோசே பிரமாணத்தை மீறாரு. Jesus is transgressing the law of Moses. திடீர்னு இயேசு திரையை பார்த்தார், மேலே பார்த்தார். Jesus lifted up his head. உங்களிலே குற்றம் இல்லாத முதலா கல்லெடுத்து எறியுங்க. He who is without any blame, let him be the first to stone her. வேதம் சொல்லுகிறது, The word of God said, அவருடைய மனச்சாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு they were pricked in the conscience. கல்லை கீழே போட்டான். They dropped the stones. எப்ப கல்லை கீழே போட்டான் தெரியுமா? When did he drop the stone? நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளும் போது இல்ல, Not when they were adhering to the law. அவனுடைய மனச்சாட்சி வேலை செய்ய ஆரம்பித்தது. His conscience started working. நான் சொல்வேன், நம்முடைய மனச்சாட்சி வேலை செய்ய இடம் கொடுக்கணும். So I say our conscience has got to work. நான் சொல்ல, உலகத்தில் எல்லா சாட்சியை காட்டிலும் நம்முடைய மனது நமக்கு கொடுக்கிற சாட்சி தான் பெட்டர். Above all the testimonies, is the testimony of the conscience that is the நான் best. சொல்லுவேன், யோபு இந்த உலகத்தில் பிள்ளைகளை இழந்தார். Job lost his children. வீட்டை இழந்தார். He lost his house. என்னென்னமோ இழந்தார். He lost several things. ஒன்ன மாத்திரம் இழக்கல. One thing he has not lost. வேதம் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் Job 27, 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 5 and 6. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். Up to the time I am alive, I will என் not நீதியை depart. கட்டியாய் பிடித்திருக்கிறேன். I'll catch hold to my அதை integrity. நான் விட்டு விடேன். I will not நான் leave உயிரோடு இருக்கும் அளவும். as long as I am alive. சொல்லுங்க எல்லாரும், நான் உயிரோடு இருக்கும் அளவும் To the time I am என் alive. இருதயம் என்னை நிந்திக்காது. My heart will not accuse me. எது நிந்திக்க கூடாது? What should not accuse you? சொல்லுங்க. What should not reproach? இருதயம் நிந்திக்க கூடாது. Your heart should not reproach you. இருதயம் குற்றம் சொல்ல கூடாது. Your heart should not accuse you. நம்முடைய அதனால தான் சொன்னா 24ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே In Acts 24, 15-16 வாசிப்பீர்களானால், 15-16. அநீதிமான்களும் நீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று இவர்கள் தேவன் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். So even as I have hope towards God regarding resurrection, I too have that hope. ஆதலால் Therefore, மனுஷருக்கு முன்பாக, before mankind தேவனுக்கு முன்பாக and before God, நான் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். I make an effort to have a conscience void of offense. உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நாம், We who believe would resurrect. நம்முடைய ஆண்டவர் நம்மை எழுப்புவார் என்று விசுவாசிப்பீர்களானால், If you believe that God would மிக raise us, முக்கியமானது என்ன தெரியுமா? what is most important? மனசாட்சி. It's the conscience that is most important. இந்த மனச்சாட்சியை தள்ளிராதீங்க. Do not cast away your conscience. இதுதான் உங்களுக்கு பெரிய சாட்சி. That alone is a great 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், 2 Corinthians 2 Corinthians 1st chapter verse 12, மாமிசத்திற்கு ஏற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையால்
நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சி. For rejoicing is this, the testimony of a conscience, that in simplicity and godly sincerity we have adhered to God. உங்களுக்கு எனக்கு புகழ்ச்சி என்ன? What's the joy for you and me? நம்முடைய மனது நமக்கு சாட்சி கொடுக்கும். Our mind has got to testify us. என்னை அடிக்கடி என்னை நிலைமைக்கு வளர்த்து விட்ட அருமையான பாஸ்டர் சுந்தரமையா அவர்கள், Pastor Sundaramaya, who brought me up, எங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்த ஒரு பாடம், a lesson that he உன்னை பற்றி யாராயிலும் எதையாயிலும் சொல்லுவார்களானால் anyone would accuse you, நீ ஒன்றை கேளு. you ask one thing, ஆண்டவர்கிட்ட போய் ஒன்று கேளு. go to the Lord and ask him, இது உண்மையா ஆண்டவரே, Lord, whether it is true, நான் இதை செய்தேனா whether I have done this, என்று முழங்கால் பட்டு மனசாட்சியை கேட்டுப்பார். be on your knees and ask your conscience. இது இல்லை என்று மனசாட்சி சொல்லுமானால், if your conscience says no, நீ சிங்கம் போல நில். you can stand even as a நீ lion. சிங்கம் போல நில். You stand as a lion. உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துமானால், if your conscience would accuse you, உடனடியாக அவனுடைய காலிலே விழுந்து ஒப்புரவாக, immediately fall at his feet and ஒப்புரவாக reconcile with him. உன்னுடைய மனசாட்சியை ஏமாற்றாதே. Do not deceive your conscience. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, நம்முடைய எல்லா காவலோடும் உங்கள் மனதை காப்பாற்றிக் கொள்ளும். we have got to preserve our mind with all. ஒவ்வொரு நாளும் நாம் செக்அப் பண்ணணும். Every day we got to check up. ஆண்டவரே, Lord, என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது ஆண்டவரே? what about my conscience? What does it say to me? ஏனென்றால் Why? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 Peter 3rd chapter 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 16th verse, கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள். என்ன நடக்கை? what உங்க about, நடக்கை எப்படி இருக்கு? how is your சொல்லுங்க. conversation? நீங்க கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல நடக்கை நடந்தால் if you have உங்களுக்கு a good யார் இருப்பாங்க? who will raise up? சொல்லுங்க. People who will bless நீங்க you. நல்ல நடக்கை நடந்தா உங்களை பாராட்டுறவங்க இருக்க மாட்டான். They will not appreciate உங்களை you. தூஷிக்கிறவர்கள், உங்களை அக்கிரமக்காரர் என்றும் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறவர்கள் கடைசில எப்படி போகணும்? வெட்கப்படும். அவன் வெட்கப்பட்டு போய். So he will be put to shame ultimately. யாரு வெட்கப்படுவா? Who would be put to shame? யாரு? நீ வெட்கப்பட மாட்ட. You will not be put உன்னை to shame. தூஷிக்கிறவன், One who உன்னை அநியாயக்காரன் சொன்னவன், accuses you, speaks உன்னை evil. அக்கிரமக்காரன் சொன்னவன், Speaks you as அவன் a வெட்கப்பட்டு போகணுமானா if he has got to be put to be shame, நீ கையை தூக்கி நிக்காத. you should not lift your hand. நீ கோர்ட்டுக்கு போய் நிக்காத. You should not go to court. நீ யாரையும் போய் நீதி தேடாத. Or you should not seek for நீ righteousness. நல்ல மனச்சாட்சியோட மாத்திரம் நீ If you வாழுவாயானால் live with a good conscience, முடிவில் அவங்க வெட்கப்பட்டு போயிருவாங்க. ultimately they will be put to shame. வெட்கப்பட்டு போயிருவாங்க. They would be put to shame. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நீ பதில் செய்ய வேண்டியதில்லை. You need not have to நீ answer. நியாயத்தை கேட்க வேண்டியதில்லை. You need not have to நீ justify. நியாயத்துக்கு போராட வேண்டியதில்லை. You need not have to struggle for that. மனச்சாட்சியை மாத்த நீ காத்துக்க. You ought to protect your conscience. உன் அநியாயக்காரன் சொன்னவன், One was உன் அக்கிரமக்காரன் சொன்னவன், said you're an evil உன்னை பலவிதமான பட்டங்களை சொன்னவன் having given ஒரு several நாள் titles. வெட்கப்பட்டு உனக்கு முன்ன நிற்பாங்க. One day he'll be put to shame and he'll stand எப்பொழுது? before you. When? உன் சுத்த மனச்சாட்சியை நீ காத்துக்கொள். When you preserve your pure உன்னுடைய conscience. மனச்சாட்சியை காத்து. You got to protect your நான் conscience. மறுபடியும் சொல்லுகிறேன். I tell you on and often, நம்முடைய மனது கொடுக்கிற சாட்சி ஒரு பெரும் சாட்சி. the testimony that a conscience gives is a great. எனக்கு அருமையானவர்களே, My dear நாம் ones, கிறிஸ்துவின் நாளிலே வெட்கப்படாமல் இருக்க வேண்டும். on the day of Christ, if we should not be ashamed. 1 யோவான் 1 John 2ஆம் அதிகாரம் Second 28ஆம் வசனத்தில் verse வாசிப்பீர்கள். 28. அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் அவருக்கு முன்பாக விற்கப்பட்டு போகாமல் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நாம எப்போ தைரியமா இருப்போம் தெரியுமா? When we can be bold. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3rd chapter 21ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, verse 21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து
Beloved, if நீங்க our heart condemns வெட்கப்பட்டு not, போகாம தைரியமா இருக்கணும்னா if you should be without any shame, if you ought எது to be bold, குற்றப்படுத்த கூடாது? your heart should not condemn you. உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்த கூடாது. Your heart should not condemn you. நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்துமானால் The heart would accuse you. தேவன் வரும்போது நம்ம வெட்கப்பட்டு போய்டுவோம். So we would be put to shame. அவர் நிக்கும்போது நமக்கு தைரியம் இருக்காது. When he stands, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வருகையை நாம தைரியமாய் சந்திக்கணுமானா God face is coming. அவர் வருகை நாம் சந்தோஷமா பார்க்கணுமானா God rejoice in his coming. நான் சொல்வேன் இருதயத்தை குற்றவாளிக்க விடாதீங்க. So your heart should not accuse you. இன்னைக்கு இயேசு வருகிறார் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. So it's being taught that Jesus is coming. இயேசு வருகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். You believe that Jesus is coming. இயேசு வருகைக்காக நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள். And you prepare yourself for the coming of Jesus. பட் உங்களுக்கே தெரியும் இயேசு வரும்போது நான் போவனா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். You know pretty well whether you will be caught up in Jesus. நீங்கள் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. You need not have to ask anyone. நீங்கள் உண்மையாய் முழங்கால் படியிட்டு go on your knees faithfully. உங்களுடைய மனதை கேட்டு பாருங்க. You ask your conscience. உங்கள் மனதை கேட்டு பாருங்க. You ask your conscience. ஏனென்றால் you know why? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Lo, I come quickly. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட வருகிறது. And I would bring my reward according to இயேசு வரப்போகிறார். Jesus is going. என்னோட கிரியை எனக்கு தெரியும். I know my works. என்னோட அந்தர கிரியை எனக்கு தெரியும். I know my inner works. என்னோட வெளியற கிரியை எனக்கு தெரியும். I know my outer works. நீங்க யாருமே கிரியை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. You would not have seen my deeds. ஆனா எல்லாவற்றையும் மனம் அறியும். But the mind knows everything. என்னுடைய மனம் அறியும். My conscience knows everything. நான் சொல்றேன் நமக்கு தைரியமாய் கர்த்தர் வருகை பார்த்திருக்கணுமானா So if you got to go boldly to the coming of the Lord, நான் சொல்வேன் அருமையானவர்களே, I would say dear ones, கர்த்தருடைய வருகை இருக்கிறது தெரியும். You know that there is the coming of the Lord. ஆனா நான் தைரியமா சொல்லுவேன், I would say boldly, எத்தனை பேர் மனசாட்சியோடு இயேசுவே வாரும் என்றல்ல இயேசுவே இன்றைக்கு வாரும்னு எத்தனை பேர் சொல்லுங்க? How many of you can say boldly, Jesus come this day? இன்றைக்கு வாரும். Come today. இப்ப வாரும். Come now. நான் ஆயத்தமா இருக்கிறேன். So I am prepared. எத்தனை பேர் சொல்லுவோம்? How many of you can say that? நிக்கிறமா கர்த்தருக்கு முன் தைரியமா? Do we have the boldness to stand before the Lord? மனசாட்சியோட நாம சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து? Can we say with a conscience to the Lord? மாதத்தின் முதலாம் தேதி வருகிற திருவிருந்துல பங்கெடுக்கணும் அப்படின்னு 1வது வாரம் தெரிஞ்ச திருவிருந்திலேயே நீங்க ஆயத்தமா இல்லைன்னு சொல்லி எழும்பி வெளியே போறீங்க ரொம்ப ஜோக்கா. So you just rise up and go saying that you are not ஒரு prepared. தெரிந்த அடுத்த மாதம் 7ஆம் தேதி திருவிருந்து தெரிந்த ஒன்றுக்கு நீ ஆயத்தமாகல. You know on 7th. ஆனா கர்த்தருடைய வருகை என்று சொல்லுகிறது நீ நினையாத வேளையிலே அவர் வருவார். When you know not, the Lord would come. ஒரு இமைப்பொழுதிலே வருவார். In a moment he would come. ஆயத்தமா இருக்கிறேனா? Are you prepared? எனக்கு தெரியுங்க. I know. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். I have spoken often. நான் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தேன். I was born in a small village. என் தந்தை சென்னையில இருந்தார். And my father was in Chennai. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது When we were little, வருஷத்துக்கு ஒரு முறை அப்பா வருவார். once in a year the father used to come. வரும்போது எங்க பட்டிக்காட்டுல என்னெல்லாம் கிடைக்காதோ அதெல்லாம் அந்த பட்டணத்துல இருந்து வாங்கிட்டு வருவார். Whatever is not there in the village, my father used to buy. நல்ல Dress, good dress, நல்ல fruits, அங்க கிடைக்காத fruits எல்லாம் அங்க கிடைக்கும். good fruits, நல்ல பாம்பே அல்வா, நல்ல சாக்லேட், நல்ல மூட்டை கட்டி எடுத்து வருவார். ஏன்னா நாங்க 5 பிள்ளைங்க, அதனால நிறைய எடுத்து வருவார். So we were 5 in number. He used to bring in plenty. அதனால எங்க அப்பா வரப்போறார்னு சொன்னாலே ஒரு பெரிய குஷி தான். So there was great rejoicing when we hear that. ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி எங்க அப்பா வரார்னா, so August 20th if my father 2 மாசத்துக்கு முன்னாலே போட்டுவார் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நான் வரேன். He would say on 20th August I will come. எங்களுக்கு ஒரே குஷி. So we would be very அப்பா வரார். எங்க யாரை பார்த்தாலும் சொல்லுவோம் எங்க அப்பா வரார். ஆகஸ்ட் மாசம் எங்க அப்பா வரார். ஸ்கூல்ல போனா எங்க அப்பா வரார். பசங்கள்ட்ட போனா எங்க அப்பா வரார். So when I go to my friends, சொன்னா எங்க அப்பா ஆகஸ்ட் 20ஆம் தேதி அப்பா வரார். I tell my friends my father is coming on August. எங்க முகமே அப்படியே மாறிடும். Our faces would be enlightened. ஆகஸ்ட் மாசம் பிறந்துச்சனா, so when August comes, காலையில எழும்புன உடனே முதல் செய்யற வேலை கால்ல கழிக்கிற வேலை தான். So we tear the calendar sheet. நான் ஒரு பேப்பரை கிழிப்பேன். I would tear one paper. எங்க அண்ணன் ஒரு பேப்பரை கிழிப்பான். Likewise my elder brother would tear. அப்போ ஒரு நாளைக்கு 2 பேப்பர் போயிடும். In a day we used to tear up 2 sheets. ஆகஸ்ட் 20ஆம் தேதி எங்க வீட்ல 10ஆம் தேதியே பிறந்துரும். So 10th who would have come. ஐயோ அப்பா வராரு. அப்பா ஏன் ஃப்ரூட் வருது சாப்பிட்டா
சாக்லேட் வருது, சட்டை வருது, பேண்ட் வருது. Fruits, chocolate, jackfruit and all that is coming in abundance. நாங்க சின்ன ஆளுங்க கொஞ்சம் பெரிய ஆளா மாறிட்டோம். So now we have grown up. கொஞ்சம் வளர்ந்துட்டோம். We have grown up now. கொஞ்சம் வாலும் வளர்ந்துச்சு. We are becoming naughty. கொஞ்சம் மீசையும் வளர்ந்துச்சு. Likewise, கொஞ்சம் புத்தியும் வளர்ந்துச்சு. our conscience grew. இது எல்லாம் வளர்ந்துடுச்சு. Everything is grown up. எங்க அம்மா எழுதிட்டாங்க. My mother wrote, உங்க பசங்க எனக்கு கேள்வி அடங்கவே மாட்டேன்றான். children, I am unable to அடங்கவே மாட்டேன்றான். I'm not என்னெல்லாம் எழுதி தள்ளிட்டாங்க. So she has complained a lot. எங்க அப்பா இப்ப கடிதம் எழுதினாரு. So my father wrote a letter. நான் 20ஆம் தேதி வருவேன். I would come on 20th. ஆனா இந்த முறை ஒண்ணுமே வாங்கிட்டு வர மாட்டேன். I would not purchase anything. ரெண்டு பெரம்பு மாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். I would purchase 2 cane and bring it. எங்க அப்பா அடிக்கிறீங்களான்னு பார்த்ததில்ல. You have not seen how my father caned. எங்க அப்பா அடிச்ச மாதிரி யாராவது அடிச்சிருப்பான்னு தெரியல எனக்கு. I do not know whether anybody would have. 71 வயசை முடிச்சிட்டேன். என்னத்தெல்லாமோ வாழ்க்கையில மறந்துட்டேன். இன்னும் எங்க அப்பா அடிச்ச அடியை மட்டும் மறக்கல. I have forgotten several things, but I am not able to forget the way I was smacked by my father. அன்பு கூர்றதுல எங்க அப்பா பீட் பண்ண முடியாது. பின்றதுல எங்க அப்பா பீட் பண்ண. So in love there isn't any comparison for my dad. Likewise the way he used to beat, no ஊர்ல பூலாத்தி கம்புன்னு சொல்லுவாங்க. பூலாத்தி செடி அது உங்களுக்கு தெரியாம அவங்க அது நல்ல நீளமா இருக்கும். வச்சு குடுத்தா இப்படி அடிச்சா சுத்திட்டு அடிக்கும். So that with that whip, பூலாத்தி விளாரு. so that's அதுல அடிச்சு வளர்த்தாரு எங்களை. that's the way they பட்டப்பட்டையா இருக்கும். lots of scars on our body. எங்க அம்மா ஓடியே போயிருவாங்க. My mother would just பக்கத்து வீட்டுல ஒரு அசிஸ்டர் வந்து என்னன்னாச்சு இப்படி அடிச்சிட்டீங்களே பிள்ளைங்களே புளி வச்சு ஒத்தலை கொடுக்கணும். So our neighborhood auntie used to come and புளி காய்ச்சி ஒத்தலை கொடுத்து என்னன்னாச்சு இந்த மாதிரி இறக்கெல்லாம் அடிச்சு போட்டீங்களே. without any conscious of beating the child. அப்படி எங்க அண்ணாச்சி அடிச்சு வளர்த்தார். That's how he has இப்ப brought அவர் me. எழுதுறாரு பெரம்போட வரட்டுமா. Now shall I come along with the cane? அதே அப்பா தான் வராரு. It's the same father. அதே சேம் ஃபாதர். Same father. ஆனா இந்த முறை ஒரு பாய காலண்டர் கழிக்கல. And none of us told the calendar. ஆகஸ்ட் மாச காலண்டர் 20ஆம் தேதி வரைக்கும் 1ஆம் தேதியில இருக்கு. It remains on August 1st. எங்க அண்ணனும் கழிக்கல. My elder brother is not. நானும் கழிக்கல. Even I have not on this. 20ஆம் தேதி வந்தா When 20th. காலையில கொஞ்சம் கும்பாவில கஞ்ச குடிச்சிட்டு Taking some point. நேரா காலையிலே போய் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு அது சாயங்காலம் 5 மணி தான் வரும் வண்டி சக்கு புக்குன்னு. Those days the steam engine used to come. நாங்க 8 மணிக்கே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து பார்த்துட்டு உட்கார்ந்திருப்போம். So 8 o'clock morning. அப்பா வராரு. Dad is coming. அதே அப்பா இப்ப வராரு. The same dad. நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோம். We were sleeping well. எங்க அம்மா எழுப்பிட்டே இன்னைக்கு அப்பா வராருடா. My mother woke me up and said, "Son, இருங்கம்மா அப்பாவுக்கு வீடு தெரியும். Dad knows the அப்பா house. வரட்டும். Let him come. Let him come. ஏன்? Why? இப்ப gift வரல. Gift is not coming along with him. இப்ப சாத்துக்குடி வரல. No more chocolate. இப்ப அல்வா வரல. No more halwa. நம்ம செய்த கிரியைக்கு பெரம்பு தான் வரும். We know pretty well the cane is coming இந்த forward. பெரம்பை எங்க வாங்கிக்கலாம்னா வீட்டுக்குள்ளே வாங்கிக்கலாம். So we can receive the caning at home. இது சேஸ்டுக்கு போனா மனுஷன் சேஸ்டன்ல வாங்கிற போறாரு. If I go to the station, he'll cane me in the station. பிரதர் ஏன் நாங்க எதிர்பார்க்கல தெரியுமா? You know why? எனக்கு தெரியும் பிரதர். I know pretty well. நான் செய்தனா இல்லையா? Whether I have done it or not. எங்க அம்மா எழுதுனாங்களே. My mother said. எனக்கு மனசாட்சி மட்டும் ஒழுங்கா இருந்தா மம்மி நீங்க அப்படி எழுதுனீங்க நான் செய்தனா அப்படி நான் செய்யவே இல்லை அப்பாட்ட ப்ரூவ் பண்ண பாருங்க சேஸ்டுக்கு போயிருப்பேன். நான் போக முடியாது எனக்கு தெரியுமா அம்மா எழுதுனது கொஞ்சம் நான் செய்து நிறைய. My mother. Whereas I have done a lot. நான் போக மாட்டேங்க. So I cannot go to meet my dad. இதுதாங்க மனசாட்சி. That's conscious. வெளியே வந்தது கொஞ்சம் மனசுக்கு தெரிஞ்சது ஏராளம். The mind knows a lot. இருளிலே உள்ளதை தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். Whatever is in darkness, God brings it to light. சும்மா கை தட்டிட்டு போயிராதீங்க. Need not have to clap your hands. இயேசு வருவார்னு கூச்சிட்டு போயிராதீங்க பிரதர். Need not have to make a clamor that Jesus is coming. You careful. You ought to be careful. உங்க மனசாட்சியை குறித்து கவனமாயிரு. You ought to be careful regarding your conscience. இஷ்டமா ஜீவிச்சிட்டு இஷ்டமா வாழ்ந்துட்டு மனசாட்சியை வாதிக்க விட்டுட்டு allowing your conscience to stray aside. கர்த்தர் வருகைக்கு போயிருமோ?
We will go to the coming of the Lord. ஏமாந்து போயிடாதீங்க. Never be deceived. ஏமாந்து போயிடாதீங்க. Never be deceived. நிச்சயமாய் கர்த்தர் வருவார். Definitely. அதனால தான் பவுல் சொன்னான், அநீதிமான்களும் நீதிமான்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். The unrighteous and righteous will rise. I know. ஆகையினால Therefore, என் மனசாட்சியை நான் காப்பாத்திக்கிட்டேன். So I preserved my conscience. என் மனசாட்சியை காப்பாத்தி. I preserved my conscience. மனுஷருக்கு முன்பாக, before mankind, தேவனுக்கு முன்பாக, before God, என் மனசாட்சியை நான் காப்பாத்திட்டேன். I preserved my conscience. நீங்க கண்களை மூடும்போது, when you close your eyes, உங்கள் மனசாட்சி வாதிக்கிறபடி நடந்துடாதீங்க. or do not allow your conscience to hurt you. யாரை வேணுமானாலும் பார்ப்பேன். I can look at anybody. எங்க வேணுமானாலும் பார்ப்பேன். I can look anywhere. எந்த கருப்பு கோட்டு வரட்டும், whether it's a black, எந்த வெள்ளை கோட்டு வரட்டும், whether it's a white, எந்த கோட்டு வாழ்க்கையில வரட்டும், whatever coat comes in life, என்னோட கண்களை நான் நேரடியா பார்ப்பேன். I can look with my eyes down. ஒரு நாள் நான் வெட்கப்பட மாட்டேன். என் மனம் வாதிக்காது. Never I would. என் மனசாட்சி வாதிக்காது. My conscience would not hurt. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. அந்த அபிகாயில் சொல்லுவாள் தாவீதை பார்த்து, தேவனுடைய நாம், நீ ராஜாவாகும் போது உன்னுடைய இருதயம் உன்னை வாதிக்க கூடாது. So when you become a king, your heart should not hurt you. 1 சாமுவேல் 24 அதிகாரத்திலே 1 Samuel 24. தாவீதை சவுல் துரத்தி கொண்டு வந்தான். We find Saul chasing David. சவுல் கையிலே தாவீது கிடைத்தால் தாவீதை கொன்று போடுவான். So if he is caught by Saul, Saul would destroy David. இப்போ தாவீது பார்க்கறான். Now David looked at him. அங்கே சவுல் மலஜலாதி கழித்து கொண்டிருக்கிறான். So the Saul, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, the friends say, ஒரே குத்த குத்திரலாமா? shall we stab him? உன் சத்துருவை கையில கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். The Lord has given your enemy into your hand. குத்திரலாமா? Shall I? தாவீது அமைதியாய் போனான். And David went silent. அவனுடைய வஸ்திர துங்களை கட் பண்ணிட்டான். Cut a small portion of his robe. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவனுடைய மனது அடித்தது. his conscience was hurting. எதை அடிச்சது? What? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றான்? What about his friends? ஏய், நீ அவன் கையில கிடைச்சா, if you were caught by him, அவனை கொன்றுவான். he would have killed you. கர்த்தர் உன் மேல அன்பா இருக்காரு. The Lord loves you. ஆகையினால Therefore, அவனை உன் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். the Lord has given him into your hands. இதுதான் சரியான வேளை. This is the moment. உன் கையில வந்து கிடைச்சிருக்கான். He has been caught. சரியான வேளை. The proper moment. தீர்த்தறலாம். Let us finish him. தாவீது தீர்த்திருந்தானா, Had David destroyed him, எல்லாரும் கை தட்டி இருப்பாங்க. everyone would have clapped. ஓகே, தாவீது கர்த்தர் உன்னோட இருக்கிறார். So the Lord உன் சத்துருவை அழித்தார். he has destroyed him. எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க. Everyone would have appreciated. ஆனா மனசு என்ன செய்ய தெரியுமா? What about his conscience? அவனை அல்ல, அவன் வஸ்திர தொங்கலை அறுத்து கொண்டதுக்கே மனம் அடிக்குது. When he cut his தப்பு robe, பண்ணிட்ட. his conscience was pricking that he had done wrong. இதுதான் மனம் செய்யற வேலை. That is what the mind does. உலகம் நமக்கு அப்ளாஸ் கொடுக்கலாங்க. The world may clap their hands. Pastor, you are correct. They would say it's Brother, correct. you are correct. Brother, you are correct. 1000 பேர் கரெக்ட்னு சொன்னாலும், Though 1,000 may say that you're உன் correct. மனச்சாட்சி உன்னை அயோக்கியன் என்று சொல்லுமானால் நீ அயோக்கியன் தான். If your conscience says you're guilty, you're guilty. நீ யோக்கியனா இருக்க முடியாது. You cannot become good. இன்றைக்கு உங்க மனச்சாட்சி யோசித்து பாருங்க. Consider your conscience. என் மனச்சாட்சி வாதிக்குதா? Whether your conscience is pricking you. யாரையாலும் பார்க்கும்போது When looking at somebody, நான் தலை நிமிர்ந்து பார்க்க முடியுதா? can I lift my head and look at him? தலை நிமிர்ந்து நிற்க முடியுதா? Can I stand lifting up my head? இல்லாவிட்டால் If not so, நான் ஒப்புரவாகிறேன். so I reconcile. என் மனச்சாட்சியை நான் கழுவுகிறேன். I wash my conscience. என் மனச்சாட்சியை நான் சுத்திகரித்துக் I கொள்கிறேன். sanctify my conscience. ஆண்டவரே, Lord, எனக்கு உதவி செய். help me, my Lord. மனச்சாட்சியோடு உடன்படிக்கை மாத்திரமல்ல, Not only the covenant with conscience. நீங்கள் சீக்கிரம் வாசியுங்கள். ஒரு உடன்படிக்கை என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, What is needed for 1 சாமுவேல் 18 அதிகாரம் 3 வசனம். 1 Samuel 18:3. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். யோனத்தான் தாவீதை தன்னுடைய ஆத்துமாவை போல சிநேகித்தான். Jonathan loved David even as his own soul. அதனால என்னாச்சு? What happened? உடன்படிக்கை. யோனத்தான் யார் என்று கேட்டால், What about Jonathan? ஒரு ராஜகுமாரன். He's a prince.
தாவீது யாரு? What about ஒரு David? ஆடு மேய்க்கிற சிறுவன். He's a shepherd boy. இந்த ராஜகுமாரன் இந்த சின்ன பையன்கிட்ட உடன்படிக்கை பண்ணின காரணம் என்னவென்றால், The reason as to why the prince made covenant with the shepherd இந்த boy. உடன்படிக்கை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, What's the reason for the covenant? ஒரே ஒரு ரீசன், One reason. லவ். It's love. நான் சொல்லுவேன், I would say, தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். if God makes a covenant with us, தகுதியற்ற நம்மேல், we who are unworthy, ஒரு தகுதியும் இல்லாத நம்மிடத்துல we don't have any உடன்படிக்கை worthiness. பண்ணினார். He made the covenant with us. எதனால உடன்படிக்கை பண்ணினார்? Why he made the covenant? சொல்லுங்க. Tell me. அன்பினால. It's because of his love. அன்பினால. Because of his love. அன்பினால உடன்படிக்கை பண்ணினார். Because of his love he made a covenant. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நாம் ஒருவராயிலும் கெட்டு போக கூடாது என்று எண்ணி, that we may not, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, he sent his only begotten son. அன்பினாலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். He made a covenant with us in his love. எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க அன்பினால் உடன்படிக்கை பண்ணணும்? How many of you believe that God has made a covenant with love? அந்த அன்பை நாம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? We have adhered to that love. எதனால் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? What for you have taken baptism? தண்டனைக்கு பயந்தா? Is it because of அடிக்கு பயந்தா? chastisement? Or because of அன்புக்கு பயந்தா? or is it because of love? நான் அன்பினால் உடன்படிக்கை பண்ணனவன் சொல்லலாம், கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. Those who say that they made a covenant because இயேசு of என்னை love. நேசித்தார், Jesus loved me, நான் அவரை நேசித்தேன். I loved him back. அந்த அன்பினால் உடன்படிக்கை பண்ணினேன். Making a covenant due to love. இப்போ நான் கேட்கிறேன், Now I ask you, உடன்படிக்கை அன்பினால பண்ணுனீங்கல்ல, how you have made a covenant with love? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க, How many of you can say so? அந்த அன்பின் உடன்படிக்கையில் உண்மையா இருக்கேன், I am faithful to the covenant of love. அவரை மாத்திரம் தான் நேசிக்கிறேன், I love him alone. அவரை மாத்திரம் தான் அன்பு கூர்றேன், I love him only. அந்த அன்பிலே நான் நிலைச்சிருக்கிறேன். So I stand fast in தேவனுடைய love. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஆண்டவர் சொல்லுவார், The Lord எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். Jeremiah 2:2. எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். உன் இள வயதிலே வனாந்தரத்தில் என்னை பின்பற்றி வந்த நாட்களிலே நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், எந்த நாளிலே? When? செழுமையான நாள் இல்ல, Not when they were விதைக்கப்பட முடியாத வனாந்தரத்திலே in a land where it நீ cannot be sown. என்னை பின்பற்றி வந்த நாளிலே, The day when you followed me, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த பக்தி, உனக்கு இருந்த நேசம், the godliness, the love that you had, நான் நினைத்திருக்கிறேன். I remembered. ஆனா இப்ப நீ யார் ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா, What have you become? வீணாய் மாயை பின்பற்றி வீணராய் போயிட்ட. You have followed hypocrisy and நீங்க God. அதிகாரத்தை வீட்டுல வாசித்துக்கணும். Go home நீ and read ஒரு the chapter. காலத்திலே என்னை பின்பற்றினாய். Once you followed me. எங்க பின்பற்றினாய்? Where? செழுமையா, Not in the land of prosperity. பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இல்ல, Nor in the land flowing with milk and honey. விதைப்பு இல்லாத வனாந்தரத்திலே என்னை பின்பற்றினாய். The wilderness where the land was not sown. அன்றைக்கு உனக்கு இருந்த பக்தி, The godliness that you had. அன்றைக்கு உனக்கு இருந்த நேசம், The love that you had. நான் நினைக்கிறேன் I remember. இன்றைக்கு அந்த பக்தி இல்ல. Today you do not have நீ it. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. You have left the first love. ஆதியிலே கொண்டிருந்த பக்தியை நீ விட்டுட்ட. You have left the godliness that you had. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆனால் வேதம் சொல்லுகிறது, Where God says, தேவன் முடிவு பரியந்தம் அவர்களிலே அன்பு கூர்ந்தார். God loved in his heart to the end. யோவான் 13:1 சொல்லுகிறது, தேவன் அவர்களிலே முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். God loved them to the very end. தேவனுடைய அன்பு எவ்வளவு தெரியுமா? How long is the love of God? அதுக்கு முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். There isn't any end for the love of நம்முடைய God. அன்பை நாம் ஆரம்பித்தோம். So we aspire for his love. இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? Can we say, இயேசுவே, Jesus, நான் உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love thee. எந்த நேசத்தோடு நாம் ஆரம்பித்தோமோ, With what love he started, நான் சொல்லுவேன் அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of God, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. look at the life of Saint Paul. அவர் கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனுஷன். One who worked against கிறிஸ்தவத்தையே அழிக்க தீர்மானித்த He மனுஷன். wanted to destroy Christianity. ஆனால் வேதம் Word சொல்லுகிறது, of God says, தேவன் அவரை சந்தித்தார். the Lord visited him. அப்ப எப்படி கூப்பிட்டார்னா, How did he call him? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. Lord, what am I to do? What is thy will, O Lord? ஆண்டவர் வழிகாட்டினார்.
God showed him the way. அவர் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டார். He accepted him as the Lord. இங்க இருக்கிற ஏராளமான பேரை காட்டிலும் பவுல் அதிகமாய் படித்தவர். Paul was well educated. நான் நினைக்கிறேன் பவுலை போல படிச்சவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். I do not think there's anyone who's well. அவன் ஃபாரின்ல போய் படிச்சான். He went abroad and learned. அவர் படிப்பு பெரிய வித்தியாசமான ஒரு படிப்பு. His education was entirely different. அவர் ஒரு பெரிய சங்கத்திலே அங்கத்தினராக இருந்தார். He was a member. அவர் பெரிய பணக்காரனாக இருந்தார். He was very well. பெரிய ஆஸ்திகாரனாக இருந்தார். He had a lot of wealth. நல்ல பெயரோடு சமுதாயத்தில். He had a good name in society. ஆனா அந்த மனுஷன், that man, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, after accepting the Lord, பசி, he came across hunger, பட்டினி, he came across அடி, beatings, உத, kickings, நிர்வாணம், naked, நாசம், and மோசம், சேதம், destruction. இங்க இருக்க உங்களை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? Looking at you, if you ask, what would you say? நாம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம் எதுக்கு? Why do we praise God? கர்த்தர் செய்த நன்மைக்காய் கர்த்தரை we praise God for all the good works. இந்த மாதிரி படிப்பு போச்சு, he lost வேலை போச்சு, his work, ஆஸ்தி போச்சு, he lost his possession, சிறைச்சாலை வந்துச்சு, he came across நாசமும் மோசமும் வந்துச்சு. Loss and destruction came to him. எத்தனை பேர் சொல்லுவோம், how many of us இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது? who can separate me from the love of Christ? எத்தனை பேர் சொல்லுவோம்? How many of us can say நாம ஆண்டவரை நேசிக்கிறோங்க. We say that we love God. ஏன்? Why? நாம ரட்சிக்கப்பட்ட காலத்துக்கு முன்னால இருந்ததை காட்டிலும், even before the time we were saved, we are well off. நிறைய அம்மா ஆண்டவரை நேசிக்கிறாங்க. Mothers do love. பிரதர், நான் இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால, before accepting Jesus, என் புருஷன் டெய்லி தண்ணி அடிச்சிட்டு வந்து என் முதல்ல தாங்க தீபாவளி கொண்டாடினா. my husband used to drink. எங்க வீட்ல டெய்லி தீபாவளிங்க. So a lot of clamor in my house. ஆனா இயேசுநாதர் வந்தாரு. Jesus came to our house. என் புருஷனை மாத்திட்டாருங்க. Changed my husband. இப்ப அடியே இல்லங்க. No more beatings. அப்படி சொல்ற சாட்சி தான் கேட்டிருக்கேன். I've heard such testimonies. ஆனா இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அடியே இல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் அடியே வந்தது. But this man, not before salvation, only after salvation, நஷ்டங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் எப்ப வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, when it came to Paul, ரட்சிக்கப்பட்ட பிறகு, after he was saved, அவர் சொன்னாரு, he says, ஆகிலும் yet கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. who can separate me from the love of கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. who can separate me from the love of என்ன இணைச்சிருக்க என்ன தெரியுமா? what has ஆசீர்வாதங்கள் இல்ல. it's not blessings. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க. many follow Christ. நிறைய பேர் கிறிஸ்துவை ஆராதிக்கிறாங்க. many worship. நிறைய பேர் டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறாங்க. many தாவீதை போல துதிப்பேன்னு சொல்றாங்க. they say they'll dance. எதனால? why? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால. it is because of the blessing that God has given you. பவுலே, Paul, நீ எதனால கர்த்தரை ஆராதிச்ச? why did you worship the Lord? நான் தேவனை நேசிக்கிறேன். I loved my Lord. நான் தேவனை நேசிக்கிறேன். I loved my God. பேதுரு ஒருமுறை ஆண்டவரை பார்த்து கேட்டார். Peter asked, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு போய் பின்பற்றினோம். we have left everything and followed thee. என்ன கிடைக்கும்? What would we receive? வீட்டை விட்டாரு, நாட்டை விட்டாரு, போட்டை விட்டாரு, வேலையை விட்டாரு, குடும்பத்தை விட்டாரு, எல்லாத்தையும் விட்டாரு. அவரை பார்த்து தான் ஆண்டவர் கேட்டாரு. Looking at him, the Lord asked, பேதுருவே, Peter, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? do you love me above all? யாரை பார்த்து கேட்டாரு? Looking at whom did he ask? எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி சொன்னார். அவனை பார்த்து கேட்டார். One who left everything. He looked at him and asked. ஆண்டவருக்காக விடுகிறது வேறு, ஆண்டவரை நேசிக்கிறது வேறு. Living for the Lord is one thing, loving the Lord is another. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. வெள்ளிக்கிழமை என்னை ஒரு பெண் பிள்ளை சந்திக்க வந்தாள். On Friday a certain family came. மிக படித்தவள், a highly educated girl. அவள் அழுது கொண்டு வந்தாள். She came weeping. அவள் பிரச்சனையோடு வந்தா. She came with a problem. அவ என்ன பிரச்சனைக்குள் ஆக்கிட்டு போயிட்டா. And she left me in a problem and தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அவள் சொன்ன காரியங்களை கேட்டபோது நான் அதிர்ந்து போனேன். I was shocked when I heard what she said. ஆண்டவரே, said, Lord, அவள் உலக பிரகாரமா ஒருத்தன் நேசிச்சா. She loved a person in this world. படிக்கிற காலத்தில் அவள் நேசித்தாள். She loved him while 4 வருஷம் காலேஜுக்கு தன்னுடைய தகப்பனிடத்தில் பணம் வாங்கி கொடுத்து அவனை வளர்த்தாள். And she brought him up
taking the money from her இவள் father. பணத்தில் அவன் படித்தான். And he was educated because of her money. அவன் திருமணம் செய்தான். He married குழந்தை பிறந்தது. and gave birth to a child. அவன் இப்பொழுது அவளை படுத்துகிற கொடுமை கனவுல கூட காண முடியாது. The way he's persecuting her, she அந்த cannot பக்கத்து even. வீட்டு சிஸ்டர் சொன்னாங்க, Sister nearby. பாஸ்டர் அவன் ஒரு நல்ல பாக்ஸர். Pastor, he's a boxer. அவன் மனைவி மேல பாக்ஸ் அடிக்கிறான். So he's just boxing his wife. ரோட்ல வச்சு அடிக்கிறான். அவன் குத்து அப்படியே. And he's hitting his wife on the road. அவ சொல்றா, She says, Uncle, அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அடிச்சாலாவது நீ போயிருவேன்னு நினைக்கிறேன், நீ போக மாட்டேன்றியே. I think you'll depart while I hit you. இத்தனைக்கு 4 வருஷம் சம்பாதிச்சு ஒரு பைசா அவன் கொடுக்கல. சம்பாதிக்கிறது இவா, சோறு போடுறது இவா, உத வாங்குறது இவா, It's a wife who's bearing everything. அடி வாங்குறது இவா. She's அவ சொல்ற கொடுமையை பார்த்தா மிருகங்கள் இருக்க அந்த உலகத்துல புருஷன் இருக்கிறானா மிருகம் இருக்கிறான். So I can't understand whether he's a husband or a beast. சொன்னா, அங்கிள் என்னால மறக்கவே முடியல அங்கிள். Uncle, I can never ever forget. எனக்கு மறக்கவே முடியலங்கள் அவனை. I can never forget. அவனை மறக்க முடியலையா? She says I cannot forget him. நான் சொல்லிடலான்னு யோசித்தேன். இன்னுமாமா அந்த மிருகத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. Are you surviving with a beast? நான் பஸ்ஸில் போனா எங்கேயாவது ரெட்டு பைக்கை பார்த்துட்டா இது என் புருஷன் பைக்கா இருக்காதான்னு எட்டி பார்க்குறாங்க. So when I come யார she used to look கும்மாங் குத்து குத்துறாயா, one who's hitting her, அவனை நினச்சிக்கிட்டு இருக்காளாம். and she's thinking of him. நான் யோசித்து பார்த்தேன், I consider, ஆண்டவரே, Lord, சில வருஷ உடன்படிக்கைக்காக இவள் சரீர உடன்படிக்கைக்கு இத்தனை கொடுமைப்படுத்துகிறவனை அவ பிரிக்க முடியாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ உள்ளத்துல அவன் மேல வச்சிருக்க அன்பு. the love that she has for her husband is not able to separate her. இவனை காட்டில இயேசு கீழே போயிட்டாரா? The Jesus is below him. இவனை காட்டில இயேசு கீழே போயிட்டாரா? The Jesus has stooped down. நான் யோசித்தேன், I considered, அநேக விசுவாசிகளை இந்த பெண்ணு நியாய தீர்ப்பு நாளிலே உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பாள். so this girl would judge several believers. உனக்கு தேவன் செய்த நன்மைகள் ஏராளங்க. Many other benefits that God has எனக்கு ஒரு நன்மையுமே ஆண்டவர் செய்யல சொல்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். The Lord has not done any benefits. இதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு நன்மை செய்யல. So far has not done anything good in my life. Please raise your hand. எத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். Look at the benefits that God has brought. ஆனால் உலகத்தை நேசித்து, having loved the world, என்னென்னத்தையோ நேசித்து, நம்முடைய மாம்சத்தை நேசித்து, தேவனுக்கு துரோகம் பண்ணி, you have betrayed God. அன்பை விட்டு விலகி போனோம். We departed from His love. கண்ணை மூடும் போது சொல்லணும், when we close our eyes, we ought I to say, love you Jesus. Jesus, I love. உம்மை அன்பை விட்டு என்ன பிரிக்கவே முடியாது. Nothing ever can separate me. வாழ்க்கை எல்லாம் போராட்டமா போச்சு. There was struggle in my life. வாழ்க்கை எல்லாம் ஓட்டமா முடிஞ்சது. My life was a race. வாழ்க்கையில இளைப்பாறுதலே இல்ல. There no ஒண்ணு மாத்திரம் என்ன பிரிக்க முடியாது ஆண்டவரே. Nothing cannot separate. உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே. None can separate me from your love, my Lord. நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா, if you read the word of God, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, Romans 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் even அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், and everything will work together for good to them that love God. யாருக்கு? whom? அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர். To those who love God. சகலமும், everything, நன்மையோ தீமையோ, whether it be good or bad, உயர்வோ தாழ்வோ, whether it be high or low, நடக்கிற எல்லாமே whatever happens, நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். everything will work. தேவன் நம்முடைய தீமை செய்யவே மாட்டாருங்க. God will never bring evil in our life. நீங்க உண்மையாய் தேவனிலே அன்பு கூறுவீர்களானால், if you truly love God, அது சரியான மொழிபெயர்ப்பிலே தேவன் தம்முடைய அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைக்கு நேராக நம்மை நடத்துகிறது. so the love of God leads to what He has prepared. யார் வாழ்க்கையில, whose life, யார் வாழ்க்கையில whose life, கர்த்தரை ஒருத்தர் நேசிப்பானால், if one loves Christ, அவருடைய அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே ஒருத்தர் அன்பு கூறுவானால், if he would love Him, அவன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும், whatever happens in his life,
அவனுக்கு தேவன் நியமித்த நன்மைக்கு நேராக நடத்துகிறார். God would lead him to the goodness that God has prepared for him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் 1 கொரிந்தியர் 2:9 நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 Corinthians 2:9 தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. The eye has not seen nor ear heard what God has prepared for them. கண் காணவே இல்லை. The eye has not seen. தேவன் யாருக்கு ஆயத்தம் பண்ணினார்? For whom has God prepared? தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. For those who love God. நீங்கள் யாக்கோபு 1:12 வாசிப்பீர்களானால் James 1:12 தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். So it's a crown of life that God has prepared for those who love him. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். God has promised. ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். He has promised a crown of life. யாருக்கு? To whom? தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. For those who love him. யாக்கோபு 2:5 வாசித்து பாருங்கள். James 2:5 யாக்கோபு 2:5 சொல்லுகிறது. James 2:5 says அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின ராஜ்யம். God has promised a kingdom for those who love him. தேவன் நடத்துகிறார். God leads them. தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். God prepares. தேவன் கிரீடம் தருகிறார். God gives a crown. தேவன் ஆயத்தம் பண்ண ராஜ்யம். The kingdom that God has prepared for us. யாருக்கு? For whom? அன்பு கூறுகிறவர். To those who love God. அன்பு கூறுகிறவர். To those who love God. என்ன நடந்தாலும் Come what may. I love you Jesus. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். I love you Jesus. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா. Jesus I love. நான் உம்மை நேசிக்கிறேன். I love you my father. ஆபிரகாம் விக்கிரக ஆராதனைக்காரனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். Abraham started his life even as an அவருடைய idolater. முடிவிலே ஆண்டவர் சொன்னார், At the end of his என் life, God- சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. the generation of ஆண்டவருக்கு Abraham. ஆபிரகாம் யாராய் மாறினார் தெரியுமா? What Abraham has become. My friend. He has become the friend. My friend. He has become God's friend. நாம விசுவாசியா மாறணும். We have to become believers. விசுவாசியா உள்ள வந்தோம். We have come as நாம believers. யாரா எப்படி இருந்தோமோ தெரியாது. We do not know நம்முடைய how. முடிவிலே நாம யாரா கண்ணை மூடணும்னு சொன்னா And how do we my close? friend. God has got to address us as my friend. நேசிக்கிறேன். So you got to love. நான் சொல்லுவேன், ஒருவரை நேசிப்போமானால் If we love one, நம்முடைய மனம் திறந்து பேசுறோம். we speak openly. எந்த விதமான மறைவு ஒளிவு இல்லை. There isn't anything that is நம்முடைய hidden. அந்தரங்கம் வெளியரங்கம் எல்லாவற்றையும் சொல்லுகிறோம். We speak everything. நாம் அவரை முழுமையாய் நம்புகிறோம். We trust them whole. ஒரு மனுஷனை எவ்வளவு நம்புகிறோமோ To what extent we love. அவ்வளவு நாம் எல்லா காரியங்கள் வெளிப்படையாய் இருக்கிறோம். To that extent we are open minded. என்ன வந்தாலும் Come what may. என்ன வந்தாலும் Come what may. நான் விடவே மாட்டேன். I would never forsake. நான் என்ன விட மாட்டேன். I would not leave. நான் அடிக்கடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், Looking at the Lord, I would say, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பேன் செல்வேன் எனது இயேசுவை. சொல்லுங்க, என்ன வந்தாலும் நம்புவேன். பேன் செல்வேன் எனது இயேசுவை. அகலம் ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க? எத்தனை உண்மையா சொல்லுங்க? how many of you can say faithful? நீங்கள் உண்மையா விசுவாசிக்கிறவர்களானால் If you truly believe, உங்களுடைய இடது கருத்தை மார்பிலே வைத்துக்கொண்டு keeping your right hand on, அவருடைய அன்பை உணர்ந்தவர்களா, having realized, அவருடைய அன்பை அங்கீகரித்தவர்களா, having accepted it, உங்களுடைய வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்கள், raise up your என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும்
காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்தேனோவா என்றுமே, காத்தேனோவா என்றுமே. சற்று அன்பை யோசித்து பாரு. Consider all the goodness that He has என்னை done. கைவிட மாட்டார். He would never forsake me. நானும் அவரை கைவிடவே மாட்டேன். I would not forsake Him. என்ன வந்தாலும் இயேசுவை நம்புவேன். Come what may, I will not forsake அந்த Him. அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. Nothing can separate me அன்பை from விட்டு His என்னை love. பிரிக்கவே முடியாது. Nothing can separate me from His love. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும் Lord, come what may, ஓ my ரபா Lord. ஷபபப தலப தலாரியா, இந்த பிரிக்க முடியாத அன்பை Love that cannot be separated. நான் இன்னும் நேசிப்பேன். Lord, I love Thee. நான் இன்னும் நேசிப்பேன். I love Thee more. என்ன வந்தாலும் நேசிப்பேன். Come what may, உம்மை விடவே மாட்டேன். I would never ever leave நீர் you. கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர். Lord, You have held my hand. You have faithful. 1000 தலைமுறை மட்டும் என்னை கைவிடவே மாட்டீர். Even up to 1000 generations, இந்த you'll ஒரு never leave me. தலைமுறை நான் கைவிட மாட்டேன். Even for this generation, will not leave me. என் கண்களை மூடும்போது, When I close my eyes, என் கண்களை மூடும்போது when I close my eyes, உம்முடைய கரத்தை பிடித்துக்கொண்டே சாவேன். Lord, I'll hold Your hand and உம்முடைய die. கரத்தை பிடித்துக்கொண்டே I'll சாவேன். hold Your hand and die. கடைசி வரைக்கும். Even to the last. I love you Jesus. Isve nanu me I love you Jesus. Isve nanu me I love you Jesus. Isve nanu me I love you. Isve nanu me நேசிக்கிறேன் ஆண்டவரே. உடன்படிக்கை நல் மனச்சாட்சியோடு மாத்திரம் இல்ல. Covenant not only with a true conscience. உடன்படிக்கை அன்பினாலே மாத்திரம் இல்ல. Conscience not only with love. உடன்படிக்கை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 Kings 5th chapter 12ஆம் வசனம் சொல்லுகிறது. verse 12. கர்த்தர் சாலொமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலொமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை சாலமோனுக்கும் பண்ணிக்கொண்டார்கள். ஈரானுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தபடியினால் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார். Since there was peace between Hiram and Solomon, they two made a league together. உடன்படிக்கை என்ன வந்தது? How come? சமாதானம் இருந்ததினாலே Since there was peace, உடன்படிக்கை. the covenant came. உடன்படிக்கை வந்த காரணம் என்ன? The reason for that league, சமாதானம். it was peace. நான் சொல்லுவேன், I would say நாம் தேவன் சத்துருக்களாக இருந்தோம். we were adversaries to God. நாம் தேவனை வெறுக்கிறவர்களாக இருந்தோம். We hated God. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே Because of the blood that He shed on the cross, சமாதானத்தை உண்டாக்கினார். He brought about peace to mankind. அதனாலே It was because of that நாம் உடன்படிக்கை பண்ணினோம். we made a covenant. சமாதானமாய் உடன்படிக்கை பண்ணின நாம், We who made a covenant in peace, வேதம் சொல்லுகிறது, the word of God says, அவர் வரும்பொழுது நாம் அவரை சமாதானமாய் பார்க்க வேண்டும். when He comes, we ought to look at Him in peace. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் In the epistle of Peter, 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, Peter 3:14, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையார். wherefore, beloved, seeing that you look for such things, be diligent that ye may be found of Him in peace, without spot and blameless. கர்த்தருக்கு சமாதானத்தோடு உடன்படிக்கை பண்ணினோம். So we made a covenant in peace. அவர் வரும்பொழுது When He comes, நாம் அவரை சமாதானமாய் சந்திக்க வேண்டும். so let us look at Him in peace. அவருடைய உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை. His covenant is a covenant of peace. ஏசாயா 54:10 சொல்லுகிறது, Isaiah 55:10, மலைகள் விலகலாம், the hills பர்வதங்கள் நிலைபெறலாம், and the mountain may, என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் that my grace may என் not depart. சமாதானத்தின் உடன்படிக்கை. அப்ப என்ன உடன்படிக்கை நிலைபெறாம இருக்கும்? What is the கைபிடிச்ச உடன்படிக்கை இல்ல, பீஸ். It's a covenant of peace. சமாதான உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும். That the covenant of peace may not stand. நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் பண்ணி இருக்கிற உடன்படிக்கை
The covenant that God made is a covenant of peace. நல்லா கவனிங்க. Consider. நம்ம தேவனை எப்படி சந்திக்கணும்னு கேட்டீங்கன்னா, how do we ought to meet God? தேவன் நமக்கு ரத்தத்தினால கழுவி நமக்கு சமாதானத்தை கொடுத்து washed us with his blood and given us peace. நாம் ஒரு முகத்தை பார்க்கும்போது, when we look at his face, நாம் சமாதானமா பார்க்கணும். so we ought to look at it in peace. இந்த சமாதானத்துக்கு ரெண்டு மிக முக்கியமான காரியம் தேவை. Two things are needed for this peace. ஒன்று, first, யோபின் புத்தகம் book of Job 21 அதிகாரம், chapter 21. யோபின் புத்தகம் தயவு செய்து 22 அதிகாரம் 21 வசனம். 22:21. Job 22. நீர் அவரோடு பழகி, அப்ப ஆண்டவரோடு எப்படி சமாதானமா இருக்கணும்? Acquaint now thyself. சொல்லுங்க. How you can அவரோட பழகி you got to acquaint yourself with him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. Glory be to the name of God. இங்கேயும் அங்கேயும் எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு நீங்க ஆராதிக்கிறீங்க. Thousands of people are worshiping God. நிறைய பேர் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. Many of you know me. எத்தனை பேர் என்னோட பழகி இருக்கிறீங்க? How many of you have acquainted yourself with me? நிறைய பேர் கையை குத்திட்டீங்க. எத்தனை பேர் என்னோட பழகி இருக்கிறீங்க? How many of you have acquainted yourself with me? எத்தனை பேர் என்ன சந்திச்சிருக்கிறீங்க? How many of you have met me? எத்தனை பேர் என்னோட பேசி இருக்கிறீங்க? How many of you have spoken to me? வர்றீங்க, You come, உட்கார்றீங்க, you get seated, அரை தூக்கமா காத்தூக்கமா உட்கார்ந்து கேட்குறீங்க, somehow you hear me, போயிட்டீங்க, அவ்வளோதான். and you depart. மிஞ்சி போனால் காலையில் ஒரு மாதத்துக்கு வந்தீங்க, ஏதோ கொடுத்தீங்க, நானும் தலைமையில கடமை கை வச்சோம், போனியாச்சு. You give something as offering, I lay my hands on you. ரெண்டு பேருக்கும் சமாதானம் எப்போ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, What about peace between us? நீங்க என்னோட பழகி பாருங்க. Only when you acquaint yourself. நீங்க என்னோட பழகி பாருங்க. You got to acquaint yourself. நம்ம பழகுனாதான் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெண்டு பேருக்கும் சமாதானம் வரும். Only if we acquaint ourselves. நீங்க என்ன அறிஞ்சு வச்சிருக்கலாம். You may know me. நீங்க 25 வருஷம் விசுவாசியா இருக்கலாம். 25 years you may be a believer. ரெண்டு பேரும் பழகும் பொழுதுதான் வந்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, Only if we acquaint ourselves, சமாதானம், peace would come within us. நம்ம ஆண்டவரோடு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, What we ought to do with ஆண்டவரை the Lord. ஆராதிச்சோம், ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணோம், worship ஆண்டவர்ட்ட God, கொடுத்தோம். we pray to him, we ஆனா gave. ஆண்டவர்ட்ட பழகுறீங்களா? Have you acquainted yourself with the Lord God? ஆண்டவர்ட்ட பழக முடியுங்க. You have not acquainted yourself. ஆண்டவர்ட்ட பழக முடியும். You can acquaint yourself. போன வாரம் ஒரு சின்ன ஒரு இது வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா, Last week I saw a video. ஒரு காட்டுக்குள்ள ரெண்டு பேர் போறாங்க. Two people, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போறாங்க. husband and wife enter a forest. அங்க இருந்த ரெண்டு சிங்கம் ஓடி வருது. ஒரு ஆணும் பொண்ணும் ஓடி வந்து அவங்க மேல கையை வச்சு அவங்க புரளுது நக்குது. So two lions come, they just lick at them and roll with them. புல்ல அரிச்சு போச்சு. என்னடா சிங்கம் வந்து நக்குது. சிங்கத்தின் கபில தானியேல் சிங்கத்தின் கபில தான் என்னமோ காத்தாரு கேட்டா, இது ரெண்டு நல்ல பெரிய சிங்கம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நக்குது. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இவங்க அப்படியே கூலாச்சு. Coming and hugging them and kissing them, and these people are just standing cool. இதுக்கு வழக்கமே இல்லைங்க சிங்கத்துக்கு. It is not a habit of the lion. இந்த சிங்கத்துக்கு வழக்கமே இல்லை. மனுஷனை முத்தி கொடுக்க வழக்கமே இல்லை. It will never spare man. என்ன தெரியுமா பழக்கம் இது? What's it? இந்த சிங்கத்தை சின்ன குட்டியில எடுத்துட்டு வந்து இதுக்கு பால் ஓட்டி இதை கூடவே படுக்க வச்சு இதுக்கு சாப்பாடு கொடுத்து இதை நல்லா வளர்த்து காட்டுல கொண்டு விட்டான். And they left it in the forest. இப்ப அடிக்கடி காட்டுல போய் சிங்கத்தை பார்க்க போறான். So now he goes to the forest to look at சிங்கம் எப்படி ஆயிடுச்சு? What about the lion? நாய் குட்டி மாதிரி ஆயிடுச்சுங்க. It has become just like a pup. நான் சொன்னேன் நீங்க போயிடாதீங்க. I tell you, do not go and ever try it. சொன்னாரு அந்த சிங்கம் நக்குதா. Pastor says a lion licks, hugs and embraces and kisses them. நீங்க ஏன் பேச நம்பி போயிடாத. Do not believe me and try. அது ஒரு லக்காடு ஒண்ணு முழுங்கி தீத்துரும். It will simply swallow you. யார்கிட்ட நாய்க்குட்டியா நடக்குது? How does it behave like a puppy? சின்ன பிள்ளையில இருந்து இந்த சிங்கம் அவங்ககிட்ட பழகிரு. The lion has acquainted itself when it was a cub. நீங்க நிறைய பேர் ரொம்ப நெருங்கி போயிட்டா டேஞ்சர் பிரதர் சொல்லி கொடுக்குறாங்க. பிரதர் தேவ பக்தியா நடந்துட்டா ரொம்ப துன்பம், வந்தமா பின்வாசல்ல உட்கார்ந்தமா. Do not get very close with God. If not, it's very dangerous. பிரசங்கத்தை கேட்டமா
Somehow hearing some நம்மளால message. முடிஞ்சத காணிக்க பண்ணிர போட்டோமா. Let us put some offering in the offering. எல்லாத்துமா சொல்லும்போது வீட்ல இருக்கணும். So, when finishing the benediction, you are at home. ரொம்ப ஐக்கியலாம் வச்சிராதீங்க பிரதர். Do not have a close ரொம்ப fellowship. பக்தியா நடந்தீங்கன்னா துன்பம் தான். நீ all பழகி பாரு. You are acquainted. யூதா கோத்திரத்து சிங்கம் உனக்கு முன்ன ஆட்டுக்குட்டி அனுப்பாரு. The lion of Judah will be like the lamb before you. யாருக்கையா? Who are you? இந்த சிங்கத்தோட பழகி பாரு. You gotta acquaint அது yourself உன்னை with the நக்கும். lion. It will come and அது உன்னை முத்தும். it will come and kiss அது you. உன் மேல காலை போட்டு விளையாடும். It will play with you. தேவனோடு உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மதம் அல்ல, ஒரு உறவு. Christian life with God is not a religion, it's an acquaintance. யாருக்கை அந்த உறவு இனிக்கும் பழகி பாரு. Or for whom it would be. ஆண்டவரோட பழகி பார்க்கிறவனுக்கு Acquaint yourself with God. நான் சொல்லுவேன் அது அத்தனை மகிழ்ச்சி. I would say so much அவர் joy. சொல்றாரு நீ பழகி பாரு, Acquaint yourself சமாதானமா இருக்கும். so you can be ஆனா at இந்த peace. பழகுறதுல ஒரு பெரிய காரியம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? You know, there's a great factor. பொதுவாக நாங்க சொல்றது தப்பா விளையாக்காதீங்க, நேரம் ஆயிடுச்சுன்னு நான் முடிச்சிடுறேன். Do not misunderstand me. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of God. நான் அடிக்கடி இந்த சுந்தரத்தையே சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் என்ன இந்த உருவாக்கி எனக்கு விட்டது. எனக்கு மறக்க 2 வாரம் சொல்லட்டும், எனக்கு மெசேஜே எனக்கு பூரணமான மாதிரி தெரியல. His Pastor Sundaram has formed me and created me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of God. என்னை ஒரு பிள்ளை போல ரொம்ப அழகாக நான் நீங்கள் எத்தனை பேர் பழகுனீங்க? நிறைய பேர் எனக்கு தெரியும் உங்களுக்கு. ஆனால் எத்தனை பேர் என்ன மாதிரி பழகு சான்ஸ் தெரியாது எனக்கு. So I was just like a child. எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப கடினமான மனுஷன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. Tough person. ஆனால் எனக்கு ஒரு நல்ல தகப்பன். He was a wonderful father for me. என்னை மறக்க முடியாத ஒரு தகப்பன் அவர். A father whom I could never forget. சில வருஷங்கள் அவரோடு பழகுறதுக்கு ஆண்ட கிருபை கொடுத்தார். God gave me the grace to move with him for years. என்னை எங்கள் ஊழியத்துக்கு அனுப்பினார். He sent me to the ministry. ஒரு நிபந்தனை வச்சிருந்தார். I tell you an incident. எவ்ரி மண்டே நீ வரணும் அங்க. He told me every Monday I ought to report. எவ்ரி மண்டே போவேன். I used to report to him every Monday. எவ்ரி மண்டே போய் உட்கார்ந்து அவரோட 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு So I'll be seated with அவரை him. சந்தோஷமா பேக்கை திறந்து சாப்பிட்டு போறோம் அப்படிம்பாரு. எனக்கு அவர் காசு கொடுக்குற அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குற காசு பரலோகத்திலிருந்து வர்ற பொன்னாபரணம் மாதிரி இருக்கும் எனக்கு. So 100 or 200 that he used to give was just like manna. ரொம்ப ஒரு அழகான உறவு வந்துச்சு. It was a beautiful acquaintance I had. ஒரு நாள் One day இந்த மாதிரி ஒரு நோட்டு கொடுத்தாரு. அது இந்த மாதிரி நோட்டு இல்லை, 2 அட்டை இருந்துச்சு. எல்லாம் ஒரு 100-150 பேப்பர் இருந்துச்சு. 150 papers. அதை கயிறு போட்டு கட்டியிருந்தார். He had tied it with a cord. தாமஸ், இது அம்மா எடுத்த நோட்டு. Son, this is a note that mother. நான் ரொம்ப நேசிக்கிறேன் தாமஸ். I love it exceedingly. இது உமக்கு பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறேன். I believe it will be useful for you. இது நீ நல்ல நோட்ஸை நல்லா பாரும், Look at இதை that. பயன்படுத்திக்கணும். இது சீக்கிரம் எனக்கு திரும்ப கொடுத்துடணும். You ought to return it back soon. சரி பாஸ்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். I said, Pastor, it's okay. ஐயோ ராத்திரியும் போல இதே தான் வாசித்தேன், பைபிள் வாசிக்க விட்டுட்டேன். Day and night I was going. ரொம்ப அருமையான நோட்ஸ் அம்மா எடுத்து வச்சிருந்தாங்க. Mother had written. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. I was very glad. ஞாயிற்றும் பகல இதோட தான் அலைஞ்சேன். So I வீட்டை moved. விட்டான சர்ச்சை விட்டா வீடு, நோட்டை கீழே வச்சதே இல்லை. Never ever lay the note down. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒழுங்கா உறவு ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு. So the acquaintance was beautiful between me and him. யா பட்டுச்சோ பாவி இந்த நோட்டை தூக்கி. I don't know whose eye fell on me. I lost. எவனோ நோட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி போச்சுன்னே தெரியலங்க. I do not know how the note departed from me. நோட்டு போயிடுச்சு. I lost the note. எங்கெங்கெல்லாமோ தேடினேன். வீடை முழுவதும் பெருக்கி என் ஒய்ஃபை திட்டி வேலைக்காரியை திட்டி என்னெல்லாமோ பண்ணி எங்கெங்க தேடியாச்சு, நோட்டு கிடைக்கல. I tried everywhere. I scolded my wife, scolded my servant. I could not. நெக்ஸ்ட் மண்டே கம். Next Monday came. அடுத்த மண்டே வந்துடுச்சு. Next Monday came. இப்போ போனேன். I went. நேரம் எப்படி போனோம்? How should I go? யார் உள்ள உட்கார்ந்தாலும் நான் போய் பக்கத்தில் உட்காந்துக்குவேன். அவர் உட்காரு. இப்போ செல்லையா பாஸ்டர் தான் வெளியே நிற்பாரு. அண்ணே யாரும் உள்ள இருக்காங்களா? அண்ணே இல்லை தம்பி யாரும் இல்லை. அப்படியா? மேலே போவேன், பாத்ரூம் போவேன், அங்கே போவேன், எது வரைக்கும்? யாராவது உள்ளே போகிற வரைக்கும். Up to the time anybody உள்ளே போன பிறகு அண்ணே இந்த ஒரு அவசரமான வேலை, பாஸ்டர்கிட்ட இதை கொடுத்துருங்களான்னு எதையாவது ஒன்று கொடுத்துட்டு நீங்களும் வரணுமே. 3-4 வாரம் இதே ஓட்டம் தான்.
3, 4 இதே weeks. ஓட்டம். ரூமுக்குள்ளே போல. I never entered. ஏன்னா ரூமுக்குள்ள போனா என்ன கேட்டுருவாரு? Enter the room. What? ஏதாவது வாயை திறந்து கேட்டுற போறாரு. நோட்டை கேட்டுருவாரோ பயம். The fear that he would ask for the note. 4வது வாரம் பாஸ்டர் அவரை கூப்பிட்டாரு ஊழியக்காரர். என்ன ஓய் தாமஸ் ஒரே ஓட்டமா நிக்கிறாரு. How come? இதே ஓட்டமா நிக்கிறாரு. He's just running about. இந்த வாரம் நிச்சயமா இருந்து என்ன பார்த்துட்டு போ சொல்லும். This week you ask him to stay back and look at me. நான் வண்டியை நிறுத்தின உடனே சொன்னா, தம்பி அவசரமான வேலை இருந்தா முடிச்சிட்டு பாஸ்டர் கடைசியா வந்து அவரை பார்க்கணுமா, இந்த கண்டியா பார்க்கணுமா. So today you have to come and see the pastor. எனக்கு 4 வாரம் அவசரமா வேலை இருந்துச்சு. இல்ல, I never had it. எந்த வாரமே வேலை இல்லங்க. Oh, no work at all. ஏங்க உள்ள போக முடியல? Why I'm not able to enter? நோட்டு. Because I lost no. வேற வழியே இல்ல. No other way. வெள்ள போனேன். I went. ஜெபத்தோட போனேன். ஆண்டவரே நோட்டை பத்தி கேட்கவே கூடாது. So I went. ஆனா கெட்ட நேரம். My bad time. நான் போய் உட்கார்ந்த உடனே முதலாவது கேட்ட கேள்வி, The first question. தம்பி அந்த நோட்ஸை பார்த்து முடிச்சிட்டீங்களா? Have you gone through the notes, my son? அப்படியே நின்னேன். I just stood. பாஸ்டர், I said, Pastor, நோட்டை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. பாஸ்டர், somebody has stolen them. எடுத்துட்டு போயிட்டாங்களா? யார் எடுத்துட்டு போனாங்க? Who has stolen them? தெரியல பாஸ்டர். I said, Pastor, I know not. யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. Somebody has stolen the note. 5 நிமிஷம் அப்படியே நின்னாரு. 5 minutes he stood still. என்ன தம்பி சொல்றீங்க? Son, what are you saying? நான் எங்கெல்லாமோ தேடிட்டேன் பாஸ்டர். I tried and searched. நல்லா தேடி பாரோம். Go and search again. நான் சொல்றேன், ஏறக்குறைய ஒரு 10 years, About 10 years. அந்த மனுஷன் சாகிறதுக்கு முந்தின வாரம் கூட, Even a week before. தம்பி அந்த நோட்டு கிடைச்சதா? அம்மா ஹேண்ட் ரைட்டிங் அதில் மட்டும்தான்ப்பா இருந்துச்சு. கிடைச்சதாப்பா? Mother's handwriting was there in it. Have you எனக்கு அழுதுகிட்டே வருவேன். ஆனால் நான் எப்படி போனேன்னா சமாதானமாக போனேன். ஏன் தெரியுமா? I went in peace. அந்த நோட்டை அறிக்கை பண்ணிட்டேன். So I went. அந்த நோட்டை சொல்லிட்டேன். I was told him about it. இப்போ எங்கள் 2 பேருக்குள்ள மறைவு என்று ஒன்று இல்லை. There's nothing hidden between me and him. நான் அவரோட பழகினேன். Because I acquainted myself. எத்தனை நாள் அந்த நோட்டை மறைச்சேனோ அது வரைக்கும் நான் சமாதானமா இருக்க முடியல. Days I concealed the நான் note. சொல்லுவேன், ஆண்டவரோட நீங்க பழகணும்னு சொன்னா You got to acquaint yourself with the Lord. வேதம் சொல்லுது, நீங்க ஆண்டவரோட பழகி பாருங்க. You ought to acquaint அவர் yourself. நம்முடைய குற்றத்தை உணர்த்துவார். Then he will make you realize. நீங்க ஆண்டவரோட பழகுனீங்கன்னா If you acquaint உங்க yourself. பாவத்தை மறைக்க முடியாது. You cannot hide your sin. உங்க பாவத்தை மறைக்க முடியாது. You cannot cover your sin. நீங்க அங்க போவீர்களானால், If you would go there, நான் சொல்லுவேன், I would say, என் ஆண்டவருக்கு முன்னால மறைவான ஒரு காரியம் இல்லை. there is nothing hidden before my Lord. Open to all God. So everything is open to ஆண்டவர் God. உமக்கு முன்பாக எல்லாம் திறந்திருக்கப்பா. Everything is open to God. உமக்கு முன்பாக ஒரு மறைவு இல்லை. There isn't anything that is hidden. அவன் தான் பழக முடியும். He alone can acquaint. அவன் தான் அவரை சமாதானமா பார்ப்பான். He alone can look at the Lord. டெய்லி வாழ்க்கை ஆண்டு சமாதானம் பார்க்கணும். So every day has got to. கடைசியாக Lastly, மல்கியா 2ஆம் அதிகாரம் Malachi. 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். Malachi 2:5. அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை, என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானம். அவன் எனக்கு பயப்படும் பயக்கு இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். என்னோடு பண்ணின உடன்படிக்கை எப்படி இருந்துச்சு? ஜீவன், லைஃப் அண்ட் பீஸ். So life and peace. என்னோடு பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானம். So it was life and peace for him. அந்த சமாதானம், அந்த உடன்படிக்கை இருந்த போது அவன் எப்படி இருந்தான்? How was he? முதலாவது எனக்கு பயந்திருந்தான். He feared me. இரண்டாவது அவன் வாயிலே வேதம் இருந்தது. The law of truth was there in his lips. மூன்றாவது உதட்டிலே அநியாயம் காணப்படவில்லை. Iniquity was not found in his lip. நாலாவது அவன் என்னோடு சஞ்சரித்தான். He walked with me. ஐந்தாவது அநேகரை ஆண்டவர் அண்டை திருப்பினான். And turned many
unto the Lord. என்னோட சமாதானமா இருந்தாயா? He was in peace. என்ன நடந்தது? What happened? பயந்திருந்தான். He feared me. வாழ்க்கையில அநியாயம் இல்ல. There was iniquity in his வாயில வேதம் இருந்துச்சு. word of God was நான் there. சொல்லுவேன், வாயில வேதம் இருக்கணுமானா If you have the word of God in your இருதயத்தின் நிறைவினால், due to the fullness of heart. உங்களை பார்த்து விசுவாசிகளை பார்த்து அன்பா கேட்கிறேன். So the believers would look at you. உங்கள் வாயில வேதம் இருக்கா? Whether you have the word of உங்க God வாயில வேற ஏதா இருக்கா? or whether you have anything இன்னைக்கு else. சில விசுவாசிகள் நான் கேள்விப்படுறேன், I hear about the believers. அவங்க பேசுகிற வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா, Hear the words that they speak. இந்த எங்கேயாவது ரோட்ல மீன் விற்கிற அம்மா கூட அந்த மாதிரி பேசாது. Some slang language. நீங்க யாரு? Who are you? உங்க வார்த்தை என்ன? What about your words? நீங்க எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறீங்க? What sort of words you got to use? இங்க வந்து அந்நிய பாஷை பேசுறீங்க, You come and speak in tongues. இங்க வந்து ஆவியில் நிறையறீங்க. You come and get filled in spirit. உங்க வீட்ல பேசுற வார்த்தை என்ன? What about the words you utter at home? உங்க வீட்ல பேசுற வார்த்தை என்ன? Words that you utter at home. உங்க வாயில வேதம் இருக்கா? Whether you have the word of God in இல்ல your mouth, வாயில வேஷம் இருக்கா? or whether it is hypocrisy. வாயில வேஷம் இருக்க கூடாது, You need not. வாயில வேதம் இருக்கணும். You need the word of God. இருதயத்தை நீங்கள் நினைச்சிருப்பீங்கன்னா, If you consider your heart, உங்க வாயில வேதமும் வாழ்க்கையில நியாயமும் இருக்குமானால், judgment in your life, நான் சொல்லுவேன், I would say, நீங்க அநேகரை நீங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்துவீங்க. அநேகர் திரும்புவார். you would bring many into the fold. அநேகர் திரும்புவார்கள். Many would turn and come. உங்களிடத்தில் அநேகர் திரும்புவார்கள். Many would turn unto you. நான் இயேசுவின் நாமத்திலே நான் தாழ்மையா சொல்றேன். I tell you humbly in the name of தோட்டத்துல கூட Jesus. அங்க நான் சொன்னேன், I கர்த்தருடைய spoke to நாமத்துக்கு God. மகிமை உண்டாகும். Glory be to the name நேற்றைக்கு of நான் God. சந்திச்சு கேட்டாரு, எத்தனை பேர் அங்க வேலைக்காரங்க இருக்காங்க தோட்டத்துல? How many servants are there? எனக்கு திடீர்னு கேட்டாரு. நான் சொன்னேன், பிரதர், இங்க விட அங்கதான் பிரதர் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. There are more servants there than here. லட்சத்துக்கு மேல அங்கதான் பிரதர் நான் கூலி கொடுக்குறேன். More than lakhs I pay there. நான் இப்போ யோசித்து பார்த்தேன், ஒவ்வொருத்தரா கழிச்சு பார்த்தேன். I considered ஏறக்குறைய ஒரு 11-12 பேர் இருக்காங்க. about 12 people. அத்தனை பேரும் அதிகமாக வந்தவங்க ரட்சிக்கப்படாம வந்தவங்க. Most of them came without salvation. ரட்சிக்கப்படாம எனக்கு வேலைக்கு வந்தவங்க. They came for work. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. உங்க ஒரு ஃபேமிலி உட்கார்ந்து நினைக்கிறேன், I think their அவர் family என்கிட்ட வந்தது கொளுத்து வேலை செய்யறதுக்கு. to do that brick work. இன்னைக்கு என்னுடைய பிரதர், அவன் என்னுடைய விசுவாசி, உட்கார்ந்து குடிகார விசுவாசி, So சரியான குடிகாரனா இருந்து இன்னைக்கு விசுவாசியா உட்கார்ந்துருக்காரு, தோட்டக்கார். now he's seated as a believer. ஏறக்குறைய 4 years வேலை செய்றாங்க. 4 years. பெருக்கறக்கு வந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. Mother who came for sweeping. She தோட்ட வேலை செய்யற இந்துக்கள் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. Hindus who came to work in the garden took baptism. அவங்க வந்தது பிழைப்புக்காக. They came to earn. ஆனால் வாழ்க்கையை பார்த்தாங்க. They saw my life. நான் சொல்லல, சத்தியமே சொல்லல, I never told them. ஒருத்தருக்கும் சொல்லல. No, not to anybody. ஆனா அவர்களாக இன்றைக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்க வேலை செய்யற அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க. Those who are working there have been saved. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. என் வீட்டுக்கு வேலை செய்யறவங்க, People who work in my என் house, வீட்டு பணிவிடை செய்யறவங்க, they do serve. அவங்களை ரட்சிப்பு நடத்திருக்கேன். நான் ஒரு நாளும் பேசினது இல்லை. I have never spoken to them, ஆனா அவங்க நேசாத்து வந்தாங்க. but they came to take back. என்னோட வாயின் வார்த்தையை பார்த்தாங்க, They saw the words of my mouth. நடக்கிற நடைய பார்த்தாங்க. They saw my walk and strength. அவர்களாக இந்த ரட்சிப்புக்குள்ள And வந்தாங்க. of their own accord they came to the salvation. நீங்க கர்த்தரோடு நடவுங்க. Walk with God. உங்க வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? What about the உங்க words? வேலைக்காரர்ட்ட எப்படி பேசுறீங்க? How do you speak? உங்க வீட்ல எப்படி பேசுறீங்க? How do you speak at home? உங்களுடைய வார்த்தை அநேக ரட்சிப்புகளை கொண்டு வந்ததா? Whether your words have brought others to அவன் salvation. என்னோடு சமாதானமாய் இருந்தான். He was in peace with me. முடிவு என்ன? What about the end? அநேகரை ஆண்டவர் நடத்தினார். And he brought many unto the Lord. பிரதர், கர்த்தரோடு சமாதானமாய் இருங்க. Brother, be at peace with the Lord. வாயின் வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் வைத்துக் Be கொள்ளுங்கள். careful with the words of your mouth. நீங்கள் அநேகரை திருப்பணும். You've got to bring many unto the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. ஒரு சில வருஷத்துக்கு முன்பதாக Years back, ஒரு ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் தான் நடத்தினேன் ஆராதனை. I was conducting a worship. எனக்கு பின்னால் சத்தம் கேட்டுச்சு. I heard a voice behind. ஆராதனை நிறுத்துன்னு. Stop the worship. ஷாக் ஆயிட்டேன். I was shocked. ஆராதனை நிறுத்த யார் சொல்றது? Who can ask me to stop? முன்னால பார்த்தேன், பின்னால ஒருத்தருமே இல்ல. There was none beside me. எனக்கு திரும்பவும் கேட்டுச்சு, ஆராதனை நிறுத்து. Again I heard the voice to stop the நான் worship. நிறுத்திட்டேன். I just stopped the worship. அமைதியா நின்றேன். I was standing still. இன்றைக்கு எப்படி ஆராதிக்கணும்னா, How do we have to worship? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் As husband and wife.
ரெண்டு பேரும் கையை பிடிச்சு கர்த்தரை ஆராதிக்கணும். You have got to hold your hands and worship God. நான் அடிக்கி போயிட்டேன். கீழே மேலே உட்காந்துருக்காங்க. எப்படி கீழே இறங்கி வந்து கையை பிடிச்சு ஆராதிக்கிறது? How to come down and hold the hands. ஆனா ஆண்டவர் திரும்ப சொல்ற கையை பிடிச்சு ஆராதிக்க சொல்லு. The Lord asked me to enforce that they ought to. நான் வார்த்தை கீழ்ப்படிஞ்சேன். I obey the voice of the Lord. நான் சொன்னேன், சிஸ்டர்ஸ் மேலே இருக்கீங்கன்னா, பிரதர் கீழே இருக்கீங்கன்னா தேடி பிடிங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா கீழே வாங்க, ரெண்டு பேரும் கையை பிடிச்சு கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. So as husband and wife, you got to hold each other's hand and worship the Lord. நான் ரொம்ப லகுவா இருக்கும்னு நினைச்சேங்க. I thought it was an easy one. ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். I said it was an easy one. ஐயோ, உங்க அண்ணன் நடந்து வந்தாங்க பாருங்க. They came walking like a swan. நடந்து வந்தாங்க. வந்து நின்னுட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கறாங்க. They looking at each other's face. நான் சொன்னேன், என்னது? I said, what's it going on? ஏதோ ஒன்று ரெண்டு பேர் பிடிச்சாங்க. Wow, நிறைய பேர் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் கையை பிடிக்க மாட்டாங்க. they are not holding the hands, but they're looking at each other's face. நான் சொன்னேன், யோ, அடுத்தவன் முண்டாட்டி கையை பிடிக்க சொல்லல, உன் முண்டாட்டி கையை பிடி. I never asked you to hold the hand of some other's wife, your wife. அவ்வளவு யோசிக்கிறாங்க. So that's a தான் மனைவி கையை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறான். வெக்க இல்ல. they are thinking a lot whether they can hold their hand or not. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். I think you can understand. நான் ஒரு மேரேஜ் ரெஜிஸ்டரர். So நான் வந்து பொண்ணட்டை மாப்பிள்ளை வாக்குமூலம் வாங்கி இந்த பொண்ணை கொடுக்கறது யாரு அப்படின்னு சொன்னா, மாமனார் வந்து கொடுக்கறதுக்குள்ள கரம் பிடிச்ச ஆளுங்க எனக்கு தெரியும். I know people coming. அவ்வளவு அவசரமா பிடிச்ச ஆளுங்க எனக்கு தெரியும். I know those who came hastily and. இப்போ 10 வருஷம் ஆச்சு. 10 years இப்போ passed. யோசிக்கிறான். Now they are thinking. ஏன்? Why? ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஒத்துமை. You can understand the relationship. அவ்வளவு ஐக்கியம், அவ்வளவு சமாதானமா இருக்கு. That's a fellowship, that's a peace. ஆனா ஒரு வீட்ல இருக்காங்க. They are staying together. ஒண்ணா தான் சாப்பிடுறாங்க, ஒண்ணா தான் படுக்கறாங்க. They are lying together and eating together. என்ன இல்ல? What is not there? நீங்க தான் தீர்த்துக்கணும். உடன்படிக்கை இருக்கு. There is the வீடு இருக்கு. there is a house. ஒண்ணா இருக்கறீங்க. You are together. But no peace. There isn't any peace. சமாதானமா நீங்க இல்ல. Oh, you எப்படி வாழ்றீங்க? என்ன பண்றது பிரதர்? ரெண்டு பெத்து தொலைச்சாச்சு, ரெண்டு பெத்து தொலைச்சாச்சு. இனி என்ன பண்றது? கெட்டியாச்சு, இனி என்ன பண்றது? வாழ்ந்து தொலைப்போம் போ. நிறைய பேர் வாழ்ந்து தொலைக்கிறான். So likewise they are living. நிறைய பேர் வாழ்க்கை தொலைச்சிக்கிட்டு இருக்கான். They are losing their life instead. தொலைக்கிறோம் பிரதர், வாழ்க்கை தொலைக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்து தொலைச்சாச்சு, வெள்ள போடவே தெரியாம மாத்தியாச்சு, கலத்தியாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பெந்தேகோஸ்தே கோயிலுக்கு போறான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றது பிரதர்? கடைசி வரைக்கும் போய் தொலைக்கலாம் போ, கல்ற வரைக்கும். So we have to manage this. கல்றை கூட பஞ்சம் இல்ல, பாஸ்டர் கல்றை வாங்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கே வரான் தெரியுமா? You know why? என்ன பண்றது? கலத்தியாச்சு, மாத்தியாச்சு. They have changed over. அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. That is not Christian life. கர்த்தரோடு சமாதானமா இருக்கியா? Be at peace with the Lord. உன் வீட்ல சமாதானமா இருக்கியா? Whether there's peace at home. திருவந்தேடுக்கு முன்னால் ஒரு கேள்வியை கேட்டு கை வை. So I ask a question whether you are. சும்மா திருவந்து எடுத்தேன், வந்தேன், எடுத்தேன், போனேன் சொல்லிட்டு போத. Not casually you should come. உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை. Covenant of peace. உடன்படிக்கை அன்பின் உடன்படிக்கை. Covenant of love. உடன்படிக்கை நல் மனச்சாட்சியோடு உடன்படிக்கை. Covenant of good conscience. இந்த உடன்படிக்கை நான் உண்மையாய் காத்துக்கொள்வேன். ஆனால் if I hold. எல்லாரும் முழங்கால் கர்த்தரை நோக்கி பாருங்க. Let's all go on our knees. கர்த்தரை நோக்கி பாருங்க. Let's look unto the Lord. இந்த உடன்படிக்கை உண்மையாய் நான் பின்பற்றுவேன். ஆனால் if I am faithful in my covenant. 1000 தலைமுறை மட்டும். For 1000 generations. தலைமுறையாக. Generation to generation. உன்னுடைய சந்ததியை நான் காத்துக்கொள்வேன்.